व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। नान्मुहन ब्रह्मा ஸ்ரீமன் நாராயணனுடைய நாபி கமலத்திலிருந்து உந்தித்தாமரையிலிருந்து தோன்றினார். அவருடைய புத்திரராக கொண்டாடப்படுபவர் வசிஷ்டாச்சாரியர். வசிஷ்டருடைய திருக்குமாரர் சக்தி. சக்தியின் திருமகன் பராசரர். பராசர மகர்ஷிக்கு அவதரித்தவர்தான் வேதவியாசர். கிருஷ்ணத்வைபாயனர், பாதராயணர் என்றெல்லாம் வழங்கப்பட்டவர். வியாசருடைய சுபுத்திரர் சுகாச்சாரியர். வியாசர்தான் வேதங்கள் நாளையும் பிரித்து கொடுத்தவர். முதல் 3 யுகங்களில் அனைத்து வேதங்களும் ஒன்றாகவே இருந்தன. துவாபர யுகத்தில்தான் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வணம் என்று வியாசர் பிரித்தார். மேற்கொண்டு இதிகாசங்களையும் புராணங்களையும் உலகம் முழுவதும் பிரச்சாரம் செய்தார். இதிகாச புராணங்களை உபபிரம்மணங்கள்னு சொல்லுவார்கள். அப்படின்னா வேதத்தினுடைய அர்த்தத்தை விளக்கி அதற்கு வலுவூட்டி அதை நாம் நன்கு அன்றாட வாழ்க்கையில் கடைப்பிடிக்கும்படி செய்வது. அதுதான் இதிகாசங்களுக்கும் புராணங்களுக்கும் பெருமை. அதில் இதிகாசங்கள் 2, ஸ்ரீராமாயணமும் மகாபாரதமும். புராணங்கள் 18. அதில் ஸ்ரீ பாகவத புராணத்துக்கு தனி சிறப்பு. பகவத இதம் பாகவதம்னு சொல்லுவர். பெருமானை பற்றிய அனைத்து செய்திகளும் இதில் உண்டு. அவர் எப்படி படைக்கிறார், எப்படி உலகமெல்லாம் அவரிடத்தில் ஒடுங்குகிறது, மனுக்களுடைய வம்சம் என்ன, மன்வந்தரங்களில் என்னென்ன சரித்திரம் நடந்தன, சூரியகுலத்தில் சந்திரகுலத்தில் பகவான் அவதரித்து என்ன விளையாட்டுக்களை புரிந்தார், இவை எல்லாவற்றையும் பாகவத புராணம் விளக்குகிறது. விசேஷமாய் 10வது ஸ்கந்தத்தில் கண்ணன் அவதரித்தது, அவன் பண்ணின விதவிதமான சேஷ்டிதங்கள், கடைசியாக ருக்மிணி தேவியையும் மொத்தம் 8 மகிஷிகளையும் கல்யாணம் செய்து கொண்டது, தானே இப்பூவுலகத்தை விட்டு வைகுந்தத்துக்கு போக வேணும்னு முடிவெடுத்து அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து புறப்பட்டு போனது. இதெல்லாம் 10வது ஸ்கந்தத்திலும் 11வது ஸ்கந்தத்தினுடைய தொடக்கத்திலும் சொல்லப்படுகிறது. இதிலே பாகவத புராணத்தை 7 நாட்கள் முறையில் கேட்கும்போது 4வது நாள் ஸ்ரீ கிருஷ்ணன் அவதாரத்தோடே, 5வது நாள் ருக்மிணி கல்யாணத்தோடே, அடுத்து இன்றைய 6வது நாள் பிரம்மாவுக்கு பகவான் அன்னப்பறவை வடிவில் வந்து ஹம்சரூபத்தில் அவதரித்து நிரம்ப உபதேசங்களை செய்கிறார். அதே போல கண்ணனே உத்தவர்னு தன்னுடைய பிரிய சிஷ்யனுக்கு தாம் புறப்பட்டு போவதற்கு முன்னால் நிறைய உபதேசங்களை செய்தார். இன்றைக்கி நாம் இந்த சரித்திரங்களை எல்லாம் பார்க்க வேணும். நேற்றைக்கு கிருஷ்ண அவதாரத்தையும், பூதனாவதம், சகடாசுர பங்கம், கண்ணன் வெண்ணெய் திருடினது, உரலோடே சேர்ந்து கட்டுப்பட்டு ஏங்கி அழுதது, நாகப்பழக்காரிக்கு மோட்சம் கொடுத்தது, இதுவரை நடந்த சேட்டிதங்களை பார்த்துட்டோம். மேலும் சில ஆச்சரியமான சரித்திரங்கள். அவரே மாடுகன்றுகளை மேய்த்தார், காளிங்கனை அடக்கினார், கோவர்தனத்தை குடையாக பிடித்தார், ராசக்கிரீடை செய்தார், யஜ்ஞபத்னிகளை அனுகிரகித்தார், பிரலம்பாசுரன், வத்சாசுரன், கபித்தாசுரன், அரிஷ்டாசுரன், கேசி இது முதலான அசுரர்களை எல்லாம் அழித்தார். கடைசியாக மதுரா நகரத்துக்கு போய் கம்சனையும் முடித்தார். இதெல்லாம் 10வது ஸ்கந்தத்தினுடைய
பூர்வார்த்தத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டவை. இப்போ நாம் பார்க்க போகிற சரித்திரம் ரொம்ப வினோதமானது, வேடிக்கையானது. இந்த சரித்திரம் இன்றைக்கி நடந்தது. ஆனால் இந்த கதை இன்று நடந்ததுங்கிறதை ஓராண்டு கழித்து தான் குழந்தைகளெல்லாம் வீட்டுக்கு போய் அவரவர் அம்மாவிடத்தில் சொல்கிறா. நடந்தது இன்னைக்கு, காட்டுக்கு போனது இன்னைக்கு, பிருந்தாவனத்தில் இன்று தான் நடந்தது. எல்லாரும் அன்னைக்கு மாலை வீட்டுக்கு வந்துடணும். ஆனால் வந்தார்கள். வந்தவர்கள் இன்று காலை கண்ணன் அகாசுரனை முடித்தான் என்று சொல்லவே இல்லை. அப்படி சொல்லாமல் என்னான்னு சொல்லியிருக்கணும், இன்று காலை முடித்தான்னு சொல்லணும். அப்படி தான் சொல்லியிருக்கார்களான்னு பார்த்தால் சொன்னார்கள். ஆனால் ஓராண்டு கழித்து சொன்னார்கள். இன்று காலைங்கிறது இப்போன்னு இருக்க வேண்டாமன்னால் எப்படியோ நடுவில் ஒரு வருஷம் ஓடிப்போச்சு, ஏன்னு தெரியல. சரி, அப்போ போன ஆண்டு கண்ணன் முடித்தான்னு சொல்லியிருக்க வேண்டாமா? அப்படி சொல்லலை. இன்று காலை கண்ணன் அகாசுரனை கொன்றான் என்று தான் சொன்னார்கள். அப்போ நடுவில் இருக்கிற நேரம் என்னாச்சு? இதே நமக்கு இருக்கிற கேள்வியைத்தான் பரீட்சித்து சுகரிடத்தில் கேட்டான். எங்கே போச்சு ஒரு வருஷம்? எதற்காக இந்த மாதிரி குழந்தைகள்லாம் சொல்கிறார்கள்? கேள், சொல்லுகிறேன். கிருஷ்ண வத்சைஹி அசங்கியாதைஹி யூதீகிருத்திய ஸ்வவத்சகான் சாரயந்தः அர்பலீலாபிஹி விஜக்ருஸ்தத்ர தத்ரஹ ஃபலப்பிரவாளஸ்தபக சுமனஹ பிஞ்சதாதுபிஹி காஞ்ச குஞ்சாமணி ஸ்வர்ணபூஷிதா அப்யபூஷயன். கண்ணன் தினப்படி மாடு மேய்க்க புறப்படுவார். லட்சக்கணக்கான பசுக்கள் கோகுலத்திலிருந்து கிளம்புகிறார். பிருந்தாவனத்துக்கு போக வேண்டும். பிருந்தாவனத்தில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடத்தை குறியிட்டு வச்சிருப்பார். இன்னைக்கு இந்த இடத்துல தங்க போகிறோம், மாடு கன்றுகள்லாம் இங்கே இருக்கும், இங்கே மேய்ச்சிக்கும். பிருந்தாவனம் மொத்தம் 84 குரோஷம் விஸ்தீர்ணம். அப்படின்னா 168 மைல். 168 மைல் சதுர படப்பளவுன்னு சொல்கிற முடியும். அவ்வளவு பெரிய இடத்துல தான் மாடு கன்றுகளை மேய்ச்சின்னு போவார். தினமும் கார்த்தால கிளம்பரிச்சே யசோதை கொடையும் செருப்பும் கொடாதே தாமோதரனைன்னு போசலம். கொஞ்ச நாள் கொடை, செருப்பு, பட்டு பீதாம்பரம், காதில் மூக்கில் பில்லாக்கு எல்லாம் போட்டு அனுப்பிச்சாள். ஆனால் போனால் நாகப்பழமாக சாப்பிட்டுட்டு பட்டாடையில் தொடச்சு விடுறார். வந்தால் தொடக்க முடியல அவளால். சரி, என்ன பண்ணலாம்னு ஆடையே மாற்றிட்டாள். முத்து பில்லாக்கு வைரத்தில் தோடு போட்டு அமிச்சா ஒரு வைரக்கல் கண்டிப்பாக கீழே விழுந்துடுறது. நித்தியம் சாயங்காலம் வந்தப்புறம் தேட வேண்டியிருக்கு. இதெல்லாம் ஆகாது அப்படின்னு யசோதை மொத்தத்தையும் கேட்டுட்டு மாந்தோல் மரவுரியை கட்டி விட்டுட்டான். ஏன்னா அதை கட்டிண்டு என்ன நீங்கள் கரை பண்ணினாலும் எத்தனை நாள் துவைக்காட்டாலும் ஒன்றுமே ஆகாது இல்லையோ. இப்போ மாந்தோல்லையும் மரவுரியிலையும் நாகப்பழக்கரையோ விளாம்பழக்கரையோ போட்டு தேய்ச்சா என்ன ஆகுறது? ஒன்றும் ஆகாது. நித்தியம் துவைக்கணுமா? ஒன்றுமே வேண்டாம். அதே போலத்தான் இன்னைக்கு புதுசாக ஒரு உடையை கண்டுபிடிச்சிட்டான். இது எப்போவோ இருக்கிற மாந்தோல் மரவுரின்னு சொன்னேன்னா அதை துவைக்க வேண்டாம். எதை போட்டு அதில் தேய்ச்சாலும் ஒன்றும் ஆகாது, அது கிழிஞ்சாலும் ஒன்றும் ஆகாது. இன்றைக்கும் அதுக்கு விலை ரொம்ப கூட. ஒரு வாரத்துக்கு அதை துவைக்கிறதெல்லாம் இல்லை. எந்த அழுக்கில் வேணால் அதை தேய்ச்சிப்பா. அது கிழியாமல் இருந்ததுன்னா 2000 ரூபாய், கிழிஞ்சிருந்ததுன்னா 4000 ரூபாய். அவ்வளோ தூரம் வித்தியாசமாக போச்சுப்போ. இதை கண்ணன் என்னைக்கோ வாங்கி சாத்தினுட்டார்ப்போ. ஆழ்வார் பாசுரத்தில் தழகலும் தொங்கலும் ததும்பி எங்கும் தண்ணுமை இயக்கம் மத்தளி தாழ் பீலி குழல்கள் கீதமுமாகி எங்கும் கோவிந்த வருகின்ற கூட்டங்கண்டு மழகலோ வருகின்றதென்னு மங்கமார் சாலக வாசல் பத்தி நுழைவனர் நிற்பனர் ஆகி. கார்த்தால கண்ணன் கிளம்பி போகிறார். தழகலும் தொங்கலும் ததும்பி எங்கும். அவர் ரொம்ப பாரமெல்லாம் சுமந்துன்னு போகமாட்டார். அவர் தாங்கிட்டு போகிறதே ரொம்ப பெரிய சமாச்சாரம். அதனால் அவர் கையில் வச்சுருக்கிற ஷாட்டை மாடை கறக்கரைச்சே இல்லை கண்ணுக்குட்டிக்கு வாயில் ஒரு பூட்டு போடுவாடோ இல்லையோ, ஒரு வலையாட்டம். அந்த வலை மாட்டை பின்னங்கால கட்டுறதுக்கு இருக்கிற ஒரு சின்ன கயிறு, இதெல்லாத்தையும் தன் மேலுத்தரியத்தோட தோழன்மாரிடத்தில் கொடுத்துருவலாம். அவர்கள்லாம் அப்படி கொம்பு ஊதின்னு போவா, கௌரி காலை ஊதின்னு போவா. அவர்களுடைய அலங்காரமே பார்த்தா வெள்ளி தங்கம் வைரமெல்லாம் கிடையாது. எல்லாம் இயற்கையாக பாசிமணி, குந்துமணி, குவள புஷ்பம், தாமர புஷ்பம் இதுகளையே எடுத்தெடுத்து திருமேனி எல்லாம் அலங்காரம் பண்ணி போவார்களாம். தழகலும் தொங்கலும் ததும்பி எங்கும் தண்டுமை எக்கம் மத்தளி தாழ் பீலி குழல்கள் கீதமுமாகி எங்கும் கோவிந்தன் வருகின்ற கூட்டங்கண்டு. எங்கே பார்த்தாலும் மழை மேகம் அப்படியே ஒரு சூறாவளி அடிச்சுன்னு வந்தால் எப்படி இருக்கும்?
அதை போல கண்ணன் மாடு மேய்க்க போகிறாருன்னா ஊரெல்லாம் திமிலோகப்படுமா. எங்கும் யாரும் பாபா வீட்டில் இருக்க முடியாது. அவ்வளவு சத்தம். மொத்த பேரும் வாசலில் வந்து தான் வழி அனுப்பிச்சாகணும். இதற்கு அவள் போட்டுருந்த உடை என்ன? மாந்தோல் மரவுரி, துவைக்க வேண்டிய தேவையில்லை. அதே மாதிரி இன்னொன்று செய்தால், காதில் போட்டுருக்கிற தங்க கம்மலை கழட்டிடுவோம். அந்த தோட்டை எடுத்துட்டு சின்ன துணித்திரியை நன்னா சுற்றி அதை காதில் போட்டு அனுப்பிச்சுருவலாம். இது தான் ஆழ்வாரே பாசுரத்தில் சாதிக்கிறார். சீலக்குதம்பைன்னு பாசுரம். சீலம் சீலை அப்படின்னா துணின்னு அர்த்தம். குதம்பை அந்த துணியை திரியா சுற்றி காதில் போட்டு விட்டுட்டது. ஆனால் போயிட்டு கண்ணன் திரும்பி வந்த உடனே சாயங்காலம் அந்தந்த கோபிக்கையை அனுகிரகிக்க போனோம் இல்லையோ, அப்போ துணித்திரியை போட்டுட்டு போனால் யார் திரும்பி பாப்பா? ஒன்றும் மதிப்பு இருக்காது. அதனால் கிடுகிடுன்னு வந்து அப்போ அப்படியே முகத்தெல்லாம் அலம்பினுட்டு அலங்காரத்தெல்லாம் மாற்றினுட்டு தன் உடைக்கு தகுந்த மாதிரி அந்த துணித்திரியை கழட்டிட்டு அதுக்கு வேண்டிய தங்கமோ வெள்ளியோ வாயில் போட்டுனுட்டு அதை காதில் போட்டுனுட்டு தான் கிளம்பி போகிறான். இதை பற்றி ஆழ்வார் பாடச்சே, காதில் கடிப்பெட்டு கலிங்க முடுத்து தாது நல்ல தன்னந்துழாய் கொடணிந்து போது மறுத்து புறமே வந்து நின்னீர் இவரார் ஏதுக்கு இதுவன் நிதுவன் நிதுவன்னோ. இது எதுக்காக நாழி கழித்து வரணுப்போ? ஒரு பெண்ணினிடத்தில் 6 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தால் 6:30 ஆக்கி விட்றார். ஏன் 6:30? அதுவா, காதில் இருக்கிறத கழட்டுட்டு புதுசாக போட்டுன்னு வர்றதுக்கு நாழியை எடுத்து பெண்ணே. நான் மாட்டுக்கு வெறும் துணித்தினியை போண்டு வந்தால் நீ எங்கேயானு என்னோட பேசுவியா? அதுக்காகத்தான் இது எல்லாத்தையும் கழட்டுட்டு புதுசாக சாத்தின்னு வந்தேன்னு சொல்லணும்னால், அப்போ பட்டாடையை மாற்றிவிட்டாள், காதில் போட்டுன்னு இருக்கிறத மாற்றிருக்கா. கொடை செருப்பு கொடுத்தா வெயிலுக்கு தாங்குமோ இல்லையோ? பங்குனி பிறந்தாச்சு, தேதி 5 எப்போ பார்த்தாலும் ஒரே காயறது வெயில். இங்கேயே இவ்வளவு காய்ந்தா கோகுலம் பிருந்தாவனத்தில் என்ன காயும்? ஆனால் அதோடு அவள் கார்த்தால் அனுப்பிச்சி விடுறா. நித்தியப்படி கண்ணன் 12 மணி ஆகிருச்சே, வெயிலில் கஷ்டப்படுவரோ, நான் கொடையை கொடுக்காத அனுப்பிச்சிட்டேனே, செருப்பு போடாத அனுப்பிச்சுட்டேனே அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரிட்ட புலம்புவலாம். அவள் சொல்கிறா, நாளை கார்த்தால் கொடுத்து அனுப்பேன். ஆனால் நாளை கார்த்தால் வரச்சே, இப்போ எல்லாம் 7 மணிக்கு ஒழுங்காகத்தான் இருக்குது. இந்த பிள்ளை எடுத்துன்னு போய்ட்டு திரும்பி வருமோ வராதோ தெரியாது. இப்போது எல்லாம் நிழலை பார்த்துன்னு இருந்துக்கிட்டோம், கொடையை வேண்டாம் செருப்பு வேண்டாம் அப்படின்னு அனுப்பிச்சிடுவலாம். மறுபடியும் 12 மணி வரச்சே அதே பக்கத்து வீட்டுக்காரியை கூட்டு கொடையை கொடுக்காத அனுப்பிச்சுட்டேனே, செருப்பை கொடுக்காத அனுப்பிச்சுட்டேனேன்னா வந்தது கோபம். இப்படியே நித்தியம் சொல்லி என்னை ஏமாத்தின்னு இருக்கேன். நீ ஒன்று கொடுக்கணும்னா கொடுத்தனுப்பு, வேண்டான்னா உன் பிள்ளை படணும்னா படு, இப்படி போய் நீ செய்கிறியேன்னு எல்லாரும் சொல்கிற அளவுக்கு கண்ணன் புறப்பட்டான். முஷ்டந்தா அந்யோன்ய சிக்கியாதீன்னு ஞாதா நாராச்ச சிக்ஷிபுகு தத்ரத்யாச்ச புனர்தூராத் ஹசந்தச்ச புனர்துது எதி தூரங்கத கிருஷ்ணோ வனசோபேக்ஷணாயதம். ஒருவேளை கண்ணன் எல்லாரோடையும் போயின்னு இருக்கிறவர் கூட்டத்தை விட்டு விலகி கொஞ்சம் தூரம் வேகமாக முன்னாடி போயிட்டார்னு வச்சுங்க, குழந்தைகளுக்கெல்லாம் பதற்றமாக போயிடுமா. ஏது நம்மளை விட்டுட்டு கண்ணன் போயிட்டாரோ அப்படின்னு விறுவிறுவிறுன்னு பின்னாடி ஓடி வருவாளாம். அதே அவர் கொஞ்சம் பின்தங்கி விட்டார்னா, கண்ணா நீ ஏற்கனவே சாப்பிட்டு பருமனாக இருக்கே, நடக்க முடியலன்னு சொல்கிறோம், நாங்கள்லாம் இப்படி விடுவிடுன்னு போகிறோம் பார், உனக்கு வர தெரியலையா, வா வா அப்படின்னு பின்னாடி கூப்பிடுவாளாம். இப்படி ஒத்தருக்கொத்தர் தோள் மேல் தோளிட்டு கொண்டு சர்வேஸ்வரனாய் பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணன் ஒன்றும் தெரியாத குழந்தைகளோட இப்படியா 2 கலப்பார். இந்த பாக்கியத்தை பிரம்மா பெற்றதில்லை, தேவேந்திரன் பெற்றதில்லை, அந்த ஊர் குழந்தைகள் தான் பெற்றார்கள் என்று சுகரே ஆச்சரியப்படுறார். கேச்சித் வேணூன் வாதயந்தா துமாந்த ஸ்ருங்காணி கேச்சன கேச்சித் பிருங்கைஹி பிரகாயந்தா கூஜந்தா கோகிலை பரைஹி. ஒரு சில குழந்தைகள் குயில் கூவராப்புல கூவிண்டே கண்ணனை சுற்றி வருவானாம். வேற சில பேர் மோர நாட்டியம்னுவா, அப்படின்னா மயூர நாட்டியம், மயூர மாட்டம் அப்படி பக்கத்துலலாம் அட்டையில் பண்ணி வச்சுட்டு அப்படி எப்படி ஆடிண்டே கண்ணனுக்கு முன்னாடி விளையாட்டி காட்டின்னு போகிறா. இன்னும் சில பேர் ஆங்காங்கு கிடைக்கிற மாங்காய் கிடைக்குமா, மாம்பழம் கிடைக்குமா, அதெல்லாத்தையும் உண்டிவில் கல்லால் அடித்து அதை எடுத்து தாங்க கடித்து சாப்பிட்டுட்டு, கண்ணா இந்த கடித்தது பழம் நன்னா இருக்குது, நீ சாப்பிட்றியா அப்படின்னு அவனிடத்தில் கொடுக்குறார்கள். பகவத் பிரசாதத்தை நாம் உண்ண வேண்டியது பிராப்தமாக இருக்க பாகவத பிரசாதத்தை பகவான் உண்டான் என்பது இந்த சரித்திரத்திலேருந்து தெரிந்து கொள்ளுகிறோம். பகைர் உபவிசந்தச்ச நிருத்தியந்தச்ச கலாபிபிகி விகர்ஷந்தா கீஷ பாலான் ஆரோகந்தச்ச தைத்ருமான் விகுர்வந்தச்ச தைசாக்கம் பிளவந்தச்ச பலாசிஷு. ஒருத்தன் ஆடுகிறான், ஒருத்தன் உருளுகிறான், ஒருத்தன் ஹோஹோ ஹோஹோன்னு சிரிக்கிறான், ஆரோ பைத்தியம் முடிச்சிற மாதிரி அழறா. எல்லாம் கண்ணன் பக்கத்தில் இருக்காங்கிறதுக்காக என்ன செய்கிறோங்கிறே தெரியாமல் இந்த குழந்தைகளுக்கு வந்த ஆனந்தம். இந்த நாளிலே திருஷ்டுவாதம் தாதிருஷம் சர்வே மத்வா விருந்தாவன ஸ்ரீயம் வியாத்தியாஜ அஜகர துண்டேன யுத்பிரேக்ஷந்தே ஸ்ம லீலையா. இப்படி எல்லாரும் பிருந்தாவனத்தை நோக்கி போய் கொண்டிருக்கும்போது வழியிலே குழந்தைகள்லாம் முன்னாடி போகிறா.
கண்ணன் சர்வரக்ஷகன் பின்னாடி வரார். ஒரு பெரிய மலைப்பாம்பு படுத்து கொண்டிருக்கிறது. அகாசுரங்கிற பேர் அவனுக்கு. மலைப்பாம்பு வடிவத்தில் படுத்துட்டு இருக்கான். பார்த்த குழந்தைகள்லாம் இது பெருசாக பாம்பாக இருக்குது, நெஜ பாம்பா, பொம்மையாக இருக்குமா, யாரா நம்மளை பிடிக்க வந்திருப்பாளா, வேணா இது உள்ளே பூந்து பார்க்கலாமா? அவன் வாயை அண்ணாந்து படுத்துட்டு இருக்கான். ஒரு பிள்ளை சொன்னான், வாய்க்குள்ளே போய்த்தான் பார்ப்போமே, வாயை மூடினுட்டா. அதான் சர்வரக்ஷகன் கண்ணன் பின்னாடி காத்துன்னு இருக்காரே, அவர் கண்டிப்பாக காப்பாற்றுவார், அவர் இடத்துல நம்பிக்கை வைப்போம்னு உள்ள நுழையிறான். அப்படி பொருட்காட்சி எல்லாம் வைக்கிறாளோ இல்லையோ, அங்கே வாய் வழியாக போனால் முதுகு வழியாக வெளியில் வந்துடலாம். பொம்மையெல்லாம் வச்சுருப்பா, வீடு மாதிரி கட்டி வச்சுருப்பா, முதலை ஆட்டம் இருக்கும், ஆனை ஆட்டம் இருக்கும். அதை போல் ஏதோ ஒரு பொம்மை போல் இருக்குது அப்படின்னு நினச்சி நீ வாழலாம் போகிறா. அவன் வாயை சாத்தலை, கண்ணன் வரணுமே, அவனுக்கு அவன்னா உள்ளே வரணும், அவனை முழுங்கிறதுக்கு தானே காத்து கொண்டு இருக்கிறான். எல்லா பிள்ளைகளும் உள்ளே போக, உள்ள இருட்டு, கண்ணனும் உள்ளே நுழைய, ஏது இது ஏதோ பெரிய குகைக்குள்ளே வந்துட்டோம் போல் இருக்கே, புது இடமா இருக்கே. புது இடத்தை பார்த்த உடனே ஒரு பூரிப்பு வந்தது. அந்த பூரிப்பில் உடம்பு பெருத்தது. அகாசுரனுடைய தலையை பிளந்து கொண்டு கண்ணன் வெளியே வந்தான். பாம்பு முடிந்து கீழே விழுந்தது. இது அகாசுர வதம் முடிஞ்சது. கொஞ்சம் தூரம் போனால் இன்றைக்கி ரொம்ப பெரிய காரியம் பண்ணிட்டோம், அதனால் வயத்தில் பசி ஜாஸ்தியாக இருக்குது, சீக்கிரம் உட்காருவோம், நீங்கள் 12:30 மணி வரைக்கும்லாம் சாப்பாட்டுக்கு காத்துன்னு இருக்க வேண்டாம், அமரலாம் அப்படின்னு சொல்லி கண்ணன் உட்கார்ந்துட்டான். கையில் இருக்கிற பாத்திரத்தை மொத்த பிள்ளைகளும் திறக்கிறார். அதில் என்ன இருந்ததுன்னு சொல்கிறார். கேச்சித் புஷ்பதலைகி, கேச்சித் பல்லவை ரங்குரை பலைகி, சிக்பிஸ்திக்பிகி புபுஜுகு கிருதபாஜானாக. மேலும் க்ஷிண்வன்வாகிதோ ராஜன் அபிகுஹ்யம் வதாமிதே ததா அத்திர போக்தவ்யம் அஸ்மாத்பிர்திவா ரூடம் க்ஷுதார்த்திதா வத்சாஹ சமீபேப பீத்வா சரந்து சனகைஸ்திருணம் பிப்ரத்வேணும் ஜடரபடயோஹோ சிருங்கவேத்ரே ச கக்ஷே வாமே பாணௌ மதுரணகபலம் தத்ஃபலான்யங்குளீஷு. கார்த்தால நல்ல தத்யோதன பிரசாதம் கலந்து சின்ன பாத்திரத்தில் போட்டு கொடுத்துருக்கா யசோதை. அவள் கலக்கிறதுக்கு ஒரு வழி வச்சுருந்தா. கார்த்தாலேயே தோஞ்ச தயிரில் கலந்து கொடுத்தா அடிக்கிற வெயிலுக்கு மத்தியானம் 1 மணிக்கு புளித்து போனாலும் போயிடும். அதனால் பாலில் கலந்து விடுவலாம். அந்த பிரசாதத்தில் துளி தயிரை துவைக்கிறதுக்காக தெளித்து பாத்திரத்தை மூடி அனுப்பிச்சுடுவலாம். அந்த தெளிச்ச தயிர் மெதுவாக தோஞ்சு மத்தியானம் 1 மணிக்கு அது அப்படியே தயிர் பிரசாதமாக புதுசாக இருக்குமா, நன்னா சாப்பிட்ற மாதிரி. அது மட்டும் போருமா? அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வேண்டாமா? நீல ஊறுகாய், மஞ்சள் ஊறுகாய், பச்சை ஊறுகாய், சகப்பு ஊறுகாய், ஒவ்வொரு விரல் இடுக்கிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஊறுகாய் கொடுக்கலாம். பிப்ரத் வேணும் ஜடரபடையோகோ, தான் கச்சு இழுத்து கட்டின்னு இருக்கார், அதில் புல்லாங்குழலை சொருகினுட்டார். சிருங்கவேத்திரேச்ச கக்ஷே, அந்த மாட்டுக்கு வேண்டிய அது இது எல்லாத்தையும் கக்கத்தில் இப்படி இடிக்கணுட்டார். சிருங்கவேத்திரேச்ச கக்ஷே வாமௌ பாணவ் மதுரண கபலம், வாமே பாணவ் இடது கையில் அப்படி வெண்ணையாக போட்டு நிறைய வெண்ணையை விட்டு விட்டே தத்யோனத்தை பிசிஞ்சிருக்காளாம். அது இடது கையில் இருக்குது. வாமே பாணவ் மசுரண கபலம் தத்ஃபலான் அங்குளீஷு, அங்கே இருக்கிற ஒவ்வொரு விரல்லையும் ஒவ்வொரு பழம் வச்சுட்டு இதை தொட்டுண்டு ஒரு வாய், இந்த பச்சையை தொட்டுண்டு ஒரு வாய், நீலத்தை தொட்டுண்டு ஒரு வாய், இவர் வாயில் அந்த ஒரு வாய் போடுறதுக்குள்ளே அவன் வாய்க்கு போட்டு அதை தட்டுறார். அவன் வாயில் இருக்கிறத எடுத்து தான் போட்டுக்கிறார், தம் வாயில் தன் கையில் இருக்கிறத அவனு கொடுக்குறான். இப்படி ஒத்தனுக்கு கொடுத்து வைகலும் வெண்ணை கைகலந்துண்டான் பொய்கலவாது என் மெய்கலந்தானேன்னு பகவான் சாப்பிட்டு கொண்டு அமர்ந்திருக்கிறான். பக்கத்தில் மாடுகன்றுகளா தனியும் மேய்ஞ்சின்னு இருக்கு, விளையாடின்னு இருக்கு. மேலிருந்து பிரம்மா பார்க்குறார். சந்தோஷப்படணுமா இல்லையா? இந்த குழந்தையா பகவான், அப்பேற்பட்ட பிரம்மம் கீழே கண்ணனா பிறந்து இப்படி குழந்தைகளோடு விளையாடுறானே, என்ன சௌசீல்யம், என்ன சௌலபியம், எவ்வளவு எளிமை. அதை கண்டு சந்தோஷப்பட வேண்டிய பிரம்மா இந்த சிறு பிள்ளைக்கு இத்தனையா, இவனுக்கு ஒரு பாடம் புகட்டுவோம்னு தப்பாக புரிஞ்சுனுட்டான். நமக்கு சில பேர் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தால் பொறாமப்படப்படாது. இருக்கட்டுமே, நாம் அதை போலத்தான் இருக்கோம், அவர்களும் அதை போல தான் இருக்கா. பொறாமப்படுறதுனால லாபம் இல்லை, பொறாமப்பட்டு வதந்திகளை கிளப்பி விடுறதுனாலே எந்த லாபமும் இல்லை. நாம் இருக்கும்படி நாம் இருப்போம். பகவான் நம்மளையும் வச்சுருக்கார், அவரையும் வச்சுருக்கார். அவர் எப்படி இருக்காருன்னு பார்க்குறத விட நாம் எப்படி இருக்க போகிறோங்கிறதுக்கு முயற்சிக்கலாம் இல்லையோ. கடந்ததை நினச்சி பயந்து பிரயோஜனம் இல்லை, இப்போ இருக்கிறத நினச்சி குறைப்பட்டு பிரயோஜனம் இல்லை, வருங்காலத்தை நினச்சி கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. மூணுமே படப்படாது. கடந்ததை நினச்சி நிறைய புரிஞ்சுக்கணும், இப்போ இருக்கிறது எப்படிங்கிறத நடைமுறைப்படுத்தணும், நாளைக்கு எப்படி இருக்க போகிறோங்கிறதுக்கு திட்டமிட்டு செயலாக்கணும். அப்படி இருந்தால் தான் வாழ்க்கை ரசிக்குமே தவிர எதை கண்டு முக்காலத்தை கண்டு பயந்துட்டு இருந்தோம்னால். இப்போ கண்ணன் நடுவில் அமர்ந்திருந்தார். ஒரு தாமரை 1000 தளம் இருக்கிற தாமரை, அதனுடைய நடுவில் மொட்டு போல கண்ணன், 1000 இதழ்களாட்டம் சுற்றி இருக்கிற குழந்தைகள், பக்கத்தில் அதோ கண்ணு கட்டிய தூரத்தில் மாடு கன்றுகள்லாம் மேய்ஞ்சின்னு இருக்கு.
இதை பார்த்த பிரம்மாவுக்கு சட்டுன்னு பொறாமை வந்து தன்னுடைய யோக மகிமையாலே மொத்த மாடுகளையும் கன்றுகளையும் மறைத்து விட்டார். ஒன்றுமே இல்லை, எல்லாமே காணும். அது மேய்ஞ்சிட்டு இருந்த இடத்துல இல்லை, மாங்கிற சத்தம் வரலை. பார்த்த உடனே கண்ணனுக்கு தோன்றது, எங்கே சத்தமே வரலையே, குழந்தைகளே நீங்கள்லாம் சாப்பாட்டுலேருந்து நடுவில் நிறுத்த வேண்டாம், நான் போய் மாடு கன்றுகள் எங்கேங்கிறத பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போகிறார். சர்வம், அதாவது திஷ்டன் மத்தியே ஸ்வபரிசுகிருதா ஹாசயன் நர்மபிஸ்வைஹி தான் திருஷ்டுவா பயசந்திரஸ்தான் ஊச்சே கிருஷ்ணோஸ்ய பீபயம் இத்யுக்த்வா அத்ரிதரி குஞ்சர கஹ்வர ஈஷத் அவஸ்வத்சகான் விசின்வன் பகவான் கிருஷ்ணா சபாணி கவளவு யயோ. கையில் பிரசாதத்தை வச்சிருந்தார். குழந்தைகளே நீங்கள்லாம் நடுவில் நிறுத்த வேண்டாம், நான் போய் என்ன நடக்கிறதுன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு எழுந்திருந்து போனாராம். ஒருத்தர் வேணும்னு கேட்டார். எழுந்து போகிறச்சே கையில் இருக்கிற பிரசாதத்தை வச்சுட்டு போனாரா இல்லை அதை எடுத்துட்டு போனாரா? அதை வச்சுட்டாரான்னா சபாணி கபளவ் யயோ, அதை அப்படியே சாப்பிட்டுட்டே போனாராம். சில பேருக்கு நடக்கிறச்சே குறிச்சாத்தான் சாப்பிட்டாப்புலே இருக்கும், உட்காந்து நறுக்கு தெரிஞ்ச மாதிரி சாப்பிட மாட்டான். ஏதானும் தொலைக்காட்சியை பார்த்துட்டே இப்படி வாயில் போட்டுட்டே இருக்கிறது அப்படின்னா அது எவ்வளவு வாய்க்குள்ளே போச்சுன்னே தெரியாது. இன்னும் இதுவும் அங்கே பார்க்குற ஜோரில் இருப்போம், நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருந்தோம்னால் காலையில் ஒரு வேளை ராத்திரி ஒரு வேளை உட்காந்து சாப்பிட்டா ஒழுங்காக இருக்கும். நடந்துட்டு சாப்பிடவே கூடாதுங்கிறது தர்மசாஸ்திரம். அமர்ந்து தான் சாப்பிட வேண்டும். வலப்பக்கத்தில் தான் தீர்த்த பாத்திரத்தை வச்சுக்கணும். தண்ணீருக்கு வேண்டிய சொம்பு இருக்குன்னா பக்கத்தில் வலப்பக்கத்தில் வைக்கணும், இடது பக்கத்தில் இல்லை. சாப்பாடுறது போஜன பாத்திரம், இலை போட்டுன்னு சாப்பிட்ற இல்லையோ, இலை போட்டுன்னு சாப்பிட்ணும். ஏன்னா அது எல்லோரும் தட்டில் இருந்ததுன்னா என்ன பண்ணுவேன், அது மாற்றி இலையாக போட்டுக்கணும். இலை போட்டுண்டா சாப்பிட்ட இலையில் கொஞ்சமான மிச்சம் வைக்கணும். அப்போ தான் அந்த இலையை கொண்டு போய் வாசலில் போட்டால் அங்கே இருக்கிற பிராணிகள்லாம் சாப்பிட்டுக்கும். அதே தீர்த்த பாத்திரத்தில் மிச்சம் வைக்கக்கூடாது. நம்ம சாப்பிட்ட தண்ணீரை முழுக்க சாப்பிடணும், பாக்கி வைக்கக்கூடாது. அதன் மூலம் சில கர்மங்கள் இன்னொருத்தருக்கு போகலாம்னு சந்தேகம், அதனால் அதை வைக்கிறது இல்லை. போஜன பாத்திரத்தில் மிச்சம் வைக்கணும். அதை தொடச்சி சாப்பிட்டதை பார்த்தா இந்த இலையை கொஞ்சம் அலம்பினா இன்னொருத்தர் உட்கார்ந்து விடலாம் போல் இருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அவ்வளோ தூரம் எல்லாத்தையும் எடுத்தால் வாயில் போடுறது, கொஞ்சமான மிச்சம் தெரியணும், சாப்பிட்ருக்கான்னு தெரியணும். அதனால் எழுந்து போகிறச்சே நம்ம நல்லா மோர் சாதம் வரைக்கும் சாப்பிடுவோம், கடைசியில் ஒரு ஊறுகாய் இருக்கும். எழுந்து போகிற சமயத்தில் அதை எடுத்து வாயில் போட்டுன்னு மென்னுண்டே கையலம்பத்துக்கு போகும். அதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறார் ரிஷிகள்லாம். ஆனால் இப்போ கண்ணன் பண்ணார் என்னால் அவர் பண்ணுவார். அவர் பண்ணது எல்லாத்தையும் நாம் செய்ய முடியுமா? அவர் ஆகாசுரனை கொன்றார், நான் நீங்களும் கொல்ல போகிறோமா? அவர் காளிங்க நடக்கினார், கோவர்தனத்தை தூக்கினார். நல்ல பெரியோர்கள் என்ன பண்ணுறாங்கிறத பார்த்து அவர்கள் பண்ணுறாளே நான் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது. நமக்கென்ன நம்மால் முடியுமோ அதைத்தான் செய்யணும். பெரிய இதெல்லாம் மிருகங்களை வச்சுன்னு வித்தையெல்லாம் காட்டுறாளோ இல்லையோ, சிங்கம் பெருசாக வாயை திறக்கிறது, ஒருத்தரபடி தலையை உள்ளே விடுறார், அப்படியே ஆட்டம் காட்டுறார், அப்புறம் தலையை வெளியில் எடுத்துடுறார். நான் நீங்களும் பண்ணி பார்க்கலாமா? பண்ணலாம், தலையை உள்ளே விட்டு விடலாம், அப்புறம் எடுக்கணுமே, அதுதான் முடியாது. ஏதோ போகிற வரைக்கும் பண்ணலாமே தவிர ஆனானப்பட்ட அபிமன்யுவே வியூகத்துக்கு உள்ளே போக தெரிஞ்சுது, வியூகத்திலேருந்து வெளியில் வர்றதவனுக்கு தெரியல. அதனால் எல்லாத்தையும் எல்லாரும் பண்ணிட்டு இருக்க முடியாது. அம்போஜன்னு ஜனிம் திரஷ்டும் மஞ்சு மகித்வம் அந்நதபி தத்வத் சாசினோ வத்சபான் ததோ வத்சான் அதிருஷ்டைத்ய புலினோபி ச வத்சபான் உபாவபி வனே கிருஷ்ணோ விசிகாய சமந்ததா தத கிருஷ்ணோ முதங்கர்த்தும் தன் மாத்ருணாஞ்ச கஸ்யச்ச உபயாயதிமாத்மானம் சக்கரே விஸ்வகிருதீஸ்வரா. சரி, என்ன நடந்ததுன்னு போய் கண்ணன் யோக மார்க்கத்தால் தெரிஞ்சுட்டார். பிரம்மா தான் அபச்சாரப்பட்டிருக்கார், அவர் தான் விளையாடுறேன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் தூக்கின்னு போயிட்டார். பரவாயில்ல, குழந்தைகள் எங்கேன்னு பார்ப்போம் அப்படின்னு மொத்த பேரை வந்து பார்த்தா ஒரு பிள்ளையும் காணும். அங்கே எல்லா மாடு கன்றுகளை காணும், இங்கே பார்த்தா கோபர்கள் எல்லாரையும் காணும். சரி பிரம்மா என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம்னுட்டு விறுவிறுன்னு கண்ணனே பிரம்மாவா உருவத்தை எடுத்துன்னு சத்தியலோகத்துக்கு போனார். பிரம்மா மெதுவாக கீழேந்து இத்தனை பேரையும் கூட்டின்னு மேல் நோக்கி வந்துட்டுருக்கார். அதற்குள்ளே பிரம்மாவா உருவத்தை எடுத்துட்டார். சத்தியலோகத்துக்குள்ளே போய் சிங்காசனத்தில் உட்கார்ந்துட்டார். வாசல் காப்போன்னு நிற்கிறான். பிரம்மா மொத்த பேரையும் கூட்டின்னு வரார். அவன் அங்கேயே தடுத்தான். நீர் யார்? போலி பிரம்மா, உள்ள நெஜ பிரம்மா உட்காண்டிருக்கார், உண்மையார் இங்கே உள்ளே வர சொன்னது. அங்கேருந்து பிடிச்சு தள்ளி விட்டான். அந்த பிரம்மா தலகுப்புற கீழே வந்து விழுந்தார். பிருந்தாவனத்தில் அதே இடத்துல கண்ணன் உட்காண்டிருக்கார். அவர் அவர் தலை இவன் திருவடியில் படும்படிக்கு தடால்னு விழுந்தார். விழுந்தவர் பண்ணது தப்புன்னு தெரிந்து கொண்டு கைகூப்பி பிரார்த்திக்கிறார். உக்ஷேபணம் கர்ப்பகதஸ்ய பாதையோகோ, கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை ஓங்கி உதைச்சால் அம்மா தப்பாக நினச்சிக்கிறது இல்லை, அதை ஆனந்தமாக எடுத்துக்கிறா. அதை போல் நான் உனக்கு கர்ப்பம் உன்னை உதைச்சுட்டேன்னு தப்பாக எடுத்துக்காதே. நான் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன். இப்போ எப்படி தாயார் குழந்தை உதைச்சா சௌக்கியமாக எடுத்துக்கிறாளோ அதை போல் நான் பண்ண தப்பை நீ எடுத்துக்கணும்னு பிரார்த்திக்க கண்ணன் சரின்னு ஒத்துனுட்டார். இது கதை.
இதுக்கு நடுவில் என்னமோ ஒரு வருஷம் நீரே, சாயங்காலம் நீரே, நாழிகழ்ச்சி சொன்னாள் நீரே, அது எங்கேருந்து வந்ததுனால் ரொம்ப சுலபமாக வந்துடுத்து. முந்தா நாள் நேற்றுக்கெல்லாம் ஒரு கதை சொல்லிட்டே இருந்தேன் இல்லையா, காலத்தில் வித்தியாசம் இருக்குது. நம்ம லோகத்தில் காலம் வேறு, இந்திர லோகத்தில் காலம் வேறு, பிரம்மாவனுடைய சத்தியலோகத்தில் காலம் வேறு. நமக்கு ஒரு நிமிஷம் போகிறதுக்குள்ளே வருஷக்கணக்கு அந்த இடத்துல ஓடிப்படும். இப்போ இங்கேருந்து பிரம்மா எல்லாரையும் கூட்டின்னு போனார், சத்தியலோகத்துக்கு போயிருப்பார். அங்கே போயிட்டு அங்கிருந்து தான் திரும்பி வந்தார். போன உடனே அங்கே வாசல் காப்போன்னு தள்ளி விட்டுட்டான். ஆனால் அது போயிட்டு வந்ததுக்குள்ளே இந்த ஊரில் ஒரு வருஷம் ஓடி போச்சு. அவர் அங்கே ஒரு நிமிஷம்தான் போயிட்டு வந்தார். ஆனால் அதற்குள்ளே பூலோகத்தில் ஒரு வருஷம் தாண்டித்து, ஒரு வருஷம் அம்மா அந்தந்த அம்மா அந்தந்த அப்பா குழந்தைகளை பார்க்காத எப்படி இருந்தா. ரொம்ப நன்னா கண்ணன் ஒரு காரியம் பார்த்தார். மொத்த பிள்ளைகளாகவும் தானே உருவெடுத்துட்டார். எல்லா மாடுகளும் தானே, எல்லா கன்றுக்குட்டிகளும் தானே, அந்த கன்றுக்குட்டிக்கு கட்டியிருக்கிற மூக்கணாங்கயிறும் தானே, அதை அடிக்கிறதுக்கு வேண்டிய சாட்டை கட்டுறதும் தானே, எல்லா பிரசாதம், குழம்பு பிரசாதமும் இவரே, தயிர் பிரசாதமும் இவரே, 4 வர்ணத்தில் இருக்கிற ஊறுகாயும் இவரே, மிச்சம் இருக்கிற பாத்திரமும் இவரே, எல்லாம் இவரே மாறினார். கார்த்தால ஒழுங்காக இவரே எல்லாத்துக்குமா கோகுலத்தேன் பிருந்தாவனத்துக்கு வரார். நாள் முழுக்க சுத்துறார். சாயங்காலம் சமத்தா வீட்டுக்கு திரும்பி போயிடுறார். மறுநாள் கார்த்தால இதே மாதிரி போகிறார். சாயங்காலம் போயிடுவார். ஒரு வருஷம் இந்த கதையை ஓட்டினார் இவர். யாருக்கும் இல்லைன்னே தெரியாது. தங்க குழந்தைகளை பார்த்து பேசுகிறாப்புல சந்தோஷமாக பேசின்னு இருக்கா. ஒரு 6 மாதம் ஓடித்து. பலராமன் ஒரு நாள் கண்ணன்ட்ட வந்து, கண்ணா எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது, எப்பவும் உங்ககிட்ட தான் எனக்கு ரொம்ப அன்பு இருக்கும். 6 மாதமாக கோகுலத்தில் எதை பார்த்தாலும் உங்ககிட்ட வர்ற அதே அன்பு எனக்கு வருது. தடியை பார்த்தாலும், சாட்டையை பார்த்தாலும், மாட்டை பார்த்தாலும், கண்ணுக்குட்டியை பார்த்தாலும், ஊறுகாயை பார்த்தா கூட அதே மாதிரி அன்பாக இருக்குது. என்னன்னு தெரியல, அதுதான் நீ ஏதான வழி சொல்லுன்னால். ஒன்றும் சொல்கிறதா இல்லை, நீர் வாயை மூடின்னு இருந்தால் போரும், நீர் வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். நமக்கு இருக்கிற கூட்டெல்லாம் வெளியில் சொல்கிறதுக்கு நீர் ஒத்தரே போகிறோம். ஆதிசேஷனை கூட கூட்டின்னு வந்ததே தப்பாக போச்சு. அப்படின்னா நமக்கு இருக்கிற ரகசியத்தெல்லாம் நீர் வெளியில் சொல்லிவிட்டு இல்லையோ. நாம தான் எல்லாம். வேதாந்தத்தில் கண்ணனே அனைத்தும்னு சொல்லுகிறது. இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது ஏதோ கண்ணன் உருவம் எடுத்துனுட்டார்னு வேடிக்கைன்னு நினைக்கிறோம். உண்மையே அதுதானே. அத்தனை பொருட்களுக்கும் அந்தராத்மாவா பகவான் தான் இருக்கார். மொத்த பதார்த்தங்களும் அவருக்கு சரீரமாக இருக்குது. அப்போ அதற்குள்ளே இருக்காருங்கிறதுல சந்தேகம் இல்லையே. அந்தர்பகிஷ்ய தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. உள்ளும் புறமும் வியாபித்து கண்ணன் எங்கும் இருக்கிறார். உனக்குள்ளும் இருக்கிறார், எனக்குள்ளும் இருக்கிறார். அதனால் மொத்த பதார்த்தமாக அவரே இருந்தார். இப்போ ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு. பிரம்மா குழந்தைகளை திரும்ப கொண்டு கண்ணன்ட்ட ஒப்படைச்சிட்டார். இப்போ நெஜ குழந்தைகள். உண்மையாக பார்த்தா இதுதான் போலி குழந்தை. கண்ணன் எல்லாமா இருக்கிறது தான் நெஜம். ஆனால் நமக்கு புரியணுங்கிறதுக்காக இப்போ மாற்றி சொல்லிட்டு இருக்கேன். நெஜ குழந்தைகள்லாம் சாயங்காலம் அவரவர்கள் வீட்டுக்கு வரா, அம்மாட்ட உட்காந்துக்கிறா. அம்மா இன்னைக்கு பகலில் கண்ணன் என்ன தெரியுமோ பண்ணா, பாம்பை கொன்னான்னு கதை சொல்லித்து. ஏன்னா அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரே நிமிஷம் போயிட்டு திரும்பி வந்திருக்கான். அன்னிக்கார்த்தால பாம்பை கொன்னாப்புல தான் அவனுக்கு நினைவு. இப்போ அதனால் அவனவன் தாயிடத்தில் போய் கண்ணன் பெரிய காரியம் பண்ணார், நாங்கள்லாம் தான் சேர்ந்து பண்ணோம், அவர் ஒன்றும் இல்லை, கடைசியில் உள்ளே நுழைஞ்சார், அவ்வளவுதான். நாங்கள்லாம் உள்ளே போனோமா அந்த பாம்பு பயந்தே போயிடுத்து. கடைசியில் கண்ணன் உள்ளே வந்தான், இடம் போடுற போல் இருக்குது, பாம்பு இறந்து போய் விழுந்துடுத்துப்போ. இது நீ கார்த்தால் நடந்தது. அப்புறம் உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம், என்ன ஆச்சு தெரியல, மயக்கமாக இருந்தது, தூங்கிட்டு இருந்தோம், சாயங்காலம் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு குழந்தைகள் சொல்ல. சரி சரி எல்லாருக்கும் திருஷ்டி சுற்றி போடுங்க, என்னமோ நடந்துடுத்து போல் இருக்குது நம்ம குழந்தைகளுக்கு அப்படின்னு ஊரில் கதையை முடிச்சுட்டார். ஒரு வருஷம் ஓடியே போச்சு. அதற்குள்ள கண்ணன் பண்ணின ஆச்சரியமான சேட்டிதம். இப்போ இந்த கதையை கேட்டதுலேருந்து நேற்று கடைசியாக கேட்டதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் ஒட்டு போடுங்க. நேற்று கடைசியாக கேட்ட கதை, ஒரு நாகப்பழம் விற்கிறவள் கண்ணனை யாருன்னு தெரிஞ்சுட்டு கையில் சக்கர ரேகை சங்கரேகை இருக்கே, நீதான் திருமால், நீதான் வைகுந்தம் கொடுக்கணும்னு கேட்டு வாங்கிட்டு போயிட்டான். ஆனால் எல்லா தெய்வங்களையும் படைக்கிற பிரம்மா பகவான் ஆறுன்னு தெரியாமல் அபச்சாரப்பட்டு அபராஜத்துக்கு மன்னிப்பு வேண்டி கீழே வந்து நிற்கிறார். இப்போ பிரம்மா உயர்ந்தவரா, நாகப்பழக்காரி உயர்ந்தவளா? இவளுக்கு தெரிஞ்சு போச்சு. நாகப்பழக்காரிக்கு கண்ணனை யாருன்னு அடையாளம் தெரிஞ்சுனுட்டா. ஆனானப்பட்ட பிரம்மாவுக்கு அடையாளம் தெரியல. இதைத்தான் சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆழ்வார் பாசுரத்தில் யாருமோன் நிலைமையனா அறிவறியை எம்பெருமான், யாருமோன் நிலைமையனா அறிவழியை எம்பெருமான். எப்பேற்பட்டவனும் பெருமானை தெரிந்து கொள்ளாமல் போகலாம், தவிக்கலாம். ரொம்ப எளியவனும் பகவானை யாருங்கிற உண்மையை தெரிஞ்சு விடலாம். ஒரு குகன் ஏழை, ஏதலன், கீழ்மகன், வேடம், ஏதும் தெரியாது. ஆனால் அவனுக்கு என்ன பக்தி. சபரி தான் கடிச்சு பார்த்துருக்கிற மாம்பழத்துண்டக்கா ராமனுக்கு கொடுத்துட்டு மோட்சத்துக்கே புறப்பட்டு போயிட்டார். சுக்ரீவன், ஹனுமான் வானர ஜாத்தியில் பிறந்தவர்கள். ஆனால் அவர்களுக்கு எத்தனை பக்தி இருந்திருக்கு. அதனால் நாம் என்னவோவா பிறந்திருக்கோம், எப்படியோ இருக்கமாக்கோம். நமக்கு தான் பகவான் நெருக்கம்ங்கிற ஆணவமெல்லாம் இருந்ததுனால்
ஒரே நிமிஷம் கருவேப்பிலையாட்டம் சக்கையாக வெளியில் திருடுவார். நாம் இருக்க வேண்டிய நிலையில் இருந்தோம்னால் அவருடைய திருவடி வட்டத்துக்குள்ளே இருக்கலாம். ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்கிறார், அடங்கெழில் சம்பத் அடங்க கண்டு ஈசன் அடங்கடில் அகுதென்ன அடங்குக உள்ளே. ஒருத்தருக்கு ஒரு சந்தேகம், நாம் பெருமான் திருவடியை பற்றணும்னு சொல்கிறீர், சரணம்னு சொல்கிறோம், ஆனால் எங்களுக்கு ஒரு சந்தேகம். பெரிய கடல், பகவான் கடல் போன்றவர் தானே, கடலில் ஒரு துரும்பை போட்டினால் அதை அப்படியே அலையில் அடிச்சுன்னு வெளியில் கொண்டு வந்து தள்ளிவிடும். கடல் அதை உள்ளே வச்சுக்காது. ஒரு துரும்பை கூட கடல் கொண்டு வந்து வெளியில் தள்ளிவிடுறது. நான் கடலாட்டம் இருக்கிற கண்டன் திருவடியை பற்றினால் நான் துரும்பு, அவர் கடல், அப்போ என்னை அப்படியே அடித்து வெளியில் கொண்டு வந்து தள்ளிடுவாரோ? இதுதான் சந்தேகம். ஆழ்வார் பதில் சொல்கிறார், தள்ளுவார். ஆனால் எனக்கு ஒரு பதில் சொல்லு, அந்த கடலுக்குள்ளே திமிங்கலம் இருக்குது, பெரிய மீன்கள்லாம் இருக்குது, நிறையா பவளப்பாறைகள்லாம் இருக்குது, அதெல்லாத்தையும் அந்த கடல் ஏன் வெளியில் கொண்டு வந்து தள்ளுறதில்லை? இவ்வளோ பெரிய வஸ்துக்கள் இருக்கு, அதை தள்ளலை. ஆனால் துரும்பு விழுந்ததுன்னா சர்வஜாகிரதையாக கடல் கொண்டு வந்து வெளியில் போட்டுருது. ஏன்ற தாழ்வாரே பதில் சொல்கிறார், அந்த பெரிய பெரிய ஜந்துக்கள்லாம் நான் கடலுக்கு அடங்கினவன்னு புரிஞ்சுட்டுருக்கு, அப்போ கடல் தள்ளாது. ஆனால் இந்த துரும்பு எனக்கும் கடலுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறது, அதனால தான் வெளில கொண்டு வந்து தள்ளிவிடுது. அதை போல் நாம் பெருமான் திருவடிகளில் அடங்கினவனால் ஒன்றும் தள்ள மாட்டார், உள்ளேயே சேர்த்து விடுவார். எனக்கு அவருக்கு என்ன அடங்காதவன் நினைத்தால் கண்டிப்பாக வெளியில் தான் தள்ளிடுவார். 2 வரியில் ஆழ்வார் சொன்னார், அடங்கடில் சம்பத் அடங்க கண்டு ஈசன் அடங்கடில் அகுதென்ன அடங்குக உள்ளே. பிரம்மா விஷயத்தில் அதைத்தான் தெரிந்து கொண்டோம். இப்போ நாம் எல்லாரும் சாமி பிரம்மாவா பிறக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். இந்த கதை கேட்டதுலேருந்து நாங்கள் தாராளமாக நாகப்பழக்காரியாகவே இருந்துக்கிறோம். பிரம்மா வம்பெல்லாம் நமக்கு வேண்டாம், அவர் அவராகவே இருக்கட்டும், நமக்கு விரலுக்கு தகுந்த வீக்கத்தோடு வாழ்ந்துருப்போம். இது எதுக்கு அவராட்டம் பதவி வாங்கினுட்டு எப்போவோ தடக்குன்னு உள்ளம் துடிச்சுட்டு இருக்கிறத விட இருக்கிறபடிக்கு சின்னவனாக இருப்போம், திருவடியை பற்றுவோம், பெற்றுட்டு போயிட்டே இருப்போம். பிரம்மா வந்தாலும் அதே வைகுந்தம் தான், நீங்களும் நானும் போனாலும் அதே வைகுந்தம் தான். அவர் ஒன்றும் தனி ஊர் வச்சிருக்கல, இப்போ எல்லாருக்கும் அதே இடம். அப்போ எளிதில் போக பார்ப்போம். அடுத்த சரித்திரம், காளிங்கனை அடக்கினார் பெரிய பாம்பு. கண்ணனும் மற்ற குழந்தைகளுமா பந்தாடிண்டே ஒரு மடுக்கரைக்கு போகிறார்கள். ஆச்சரியமான மடு குளம். ஆனால் அந்த குளத்தில் பெரிய பாம்பு, விஷதுஷ்டமான ஜந்து. அந்த பாம்பு மூச்சு காத்து விட்டுது. அதற்கு மேலே பறவைகள்லாம் கூட பறக்க முடியாது. அந்த விஷப்புகையில் பறவையெல்லாம் பட்டு கீழே விழுந்துடும். பக்கத்தில் இருக்கிற மரங்களெல்லாம் வளராது. சரி, இந்த காளியங்கிற பாம்பு இருக்க வேண்டிய இடம் இது இல்லை, இவனால் கோகுலமே பட்டு போகிறது. இவனை முதல்ல கடலுக்கு ஓட்டணும். கடலில் தானே பெரிய ஜந்துக்கள் இருக்கணும், இவன் ஏன் ஊரில் வந்து சமம் கொடுக்குறான்னு கண்ணன் நினச்சிந்து அடக்குவோம் என்று திருவுள்ளத்தில் கொண்டார். அப்படி பந்தாடிண்டே பந்தை தூக்கி குளத்துக்குள்ளே போட்டார். பந்தை எடுக்கிறதுக்கு போகிறார். அன்னைக்கு பார்த்து பலராமன் கூட இல்லை. அவர் இருந்தாலே ஒன்றும் கண்ணனை பண்ண விட மாட்டார். கண்கொத்தி பாம்பு மாதிரி பார்த்துட்டு இருப்பார். யோசிச்சு பாருங்க, அவர் நிஜமாகவே கண்கொத்தி பாம்பு தானே, ஆதிசேஷனுடைய அவதாரம் தானே பலராமன். இப்போ நாமெல்லாம் யாரையான அப்படியே பார்த்துருந்தா கண்கொத்தி பாம்பு மாதிரின்னு, ஆதிசேஷன் பிறந்து பார்த்துருந்தா மாதிரியே வேண்டாமே, அதுதானே. அப்போ கண்கொத்தியாகவே தான் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால் பலராமன் நீ கூட வரல, இன்னைக்கு தான் நம்ம எதானு கொஞ்சம் சேட்டை பண்ணணும்னா முடியும், மற்ற நாள்லாம் இவரை வச்சுன்னு ஒன்றுமே பண்ண விட மாட்டேங்கிறார் அப்படின்னு கண்ணன் முடிவு பண்ணி அந்த பந்தனை எடுத்துன்னு வரேன்னால் குழந்தைகள்லாம் சொல்கிறா, வாண்டாம் அதோட விஷப்பாம்பு இருக்குது, கிட்டக்க போகாதேன்னா அவன் சொல்லிகிட்டே இருக்கிறச்சே கண்ணன் போனான். பக்கத்தில் ஒரு கதம்ப மரம் பூத்து குறுங்கிட்டு இருந்துதான். கதம்ப மரத்தில் ஏறினார். அதை ஒரு தடவை அப்படி உந்தினார். இந்த பெரிய நீச்சல் குளத்துக்கு மேலே அப்படி ஒரு பலகை வச்சுருப்பார். அதை போட்டு அப்படி ஒரு அழுத்தினுட்டு அப்படி சுற்றி திடால்னு வந்து குதிக்கிறார். உடனே 10க்கு 9 10க்கு 10 அப்படின்னு போடுறாடோ இல்லையோ, நீங்கள் இதிலெல்லாம் பார்ப்பீடே. இந்த வட்டமாக போட்டு 4 வருஷத்துக்கு ஒரு ஒரு பெரிய போட்டி நடத்துவாளே, இப்படி வட்டம் வளையமாக போட்டிருக்கோம். 4 வருஷத்துக்கு ஒரு பெரிய போட்டி நடத்துவா. அதில் அப்படி ஒரு குதிச்சுன்னு தாவி குதிக்கிறாள் இல்லையோ. அதை போல் கண்ணனுக்கு ரொம்ப பிடித்த ஒரு இன்றைக்கும் லுகாலுக குண்டம்னு ஒன்று காமியவனத்தில் இருக்குது. மேலே சரண் பஹாடின்னு ஒரு இடம், கீழே லுகாலுக குண்டம், பக்கத்தில் கயா குண்டம். சரண் பஹாடிக்கு விறுவிறுன்னு அது பின்னாடி வழியாக மேலே ஏறுவலாம். அந்த உயரத்திலேருந்து கீழே இருக்கிற லுகாலுக குண்டத்தில் குழந்தைகள்லாம் குளிச்சுட்டு இருப்பாள். அவள் தலையில் வந்து ஜலம் தெளிக்கிற வரைக்கும் திடால்னு குதிப்பறான். எல்லார் பேர்லையும் தண்ணீர் தெளிக்கும். அதுதான் மகாபிரசாதம். அப்போ பகவான் குளித்த தீர்த்தத்தில் நமக்கு பிரசாதம் கிடச்சிருக்கு. எங்கேன்னு பார்க்குறதுக்குள்ளே உள்ளே போயிட்டு மூச்சு அடைக்கிண்டு கிடுகிடுன்னு வெளியில் வந்து மறுபடியும் சரண் பஹாடிக்கு மேலே ஏறி போடுவான். இப்போ அந்த மேலே ஏறினு வச்சுக்கோங்க, வெயில் கொதிக்கும், ஏறுறதுக்குள்ளே போருன்னு இருக்கும். அங்கே போனால் ஒரு சின்ன பாறை இருக்குது, அது கண்ணன் திருவடி வச்சிருந்த இடம். அதுக்கு பக்கத்தில் பசுமாடு கண்ணுக்குட்டி ஒன்று அந்த திருவடியை நக்கி இருக்குது.
அந்த இடத்த அப்படியே நீங்கள் சேவிக்கலாம். அந்த மாடு கன்று இருந்தது, அது எப்படி அந்த விரலை கண்ணன் வச்சிருந்தார், எப்படி அழுத்திந்தார், எப்படி தாவினார், எல்லாத்தையும் சொல்லுவார். அங்கே இருக்கிற குழந்தைகள்கிட்ட பேசி பார்த்தீங்கன்னா தெரியும், என்னமோ தங்களோட தான் கண்ணன் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி கதை சொல்லுவார். நமக்கு இடம் அது இல்லையும். நம்ம பக்கம் தெற்கு பக்கம் வந்தாலே உற்சவம், பிரசாதம், மேளம், புஷ்பம், ஆபரணம் அதெல்லாம் தான் பெருசு. இதெல்லாம் நமக்கு. அங்கே போனால் விக்கிரகத்துக்கே முக்கியத்துவம் கிடையாது. இங்கே நமக்கெல்லாம் எவ்வளோ பெருமாள், எத்தனை விக்கிரகங்கள் எப்படி இருக்கா, அங்கே அதெல்லாம் உண்மையே இருக்க மாட்டார். எந்த மூலையில் யார் வேணா இருப்பான்னு வச்சுக்கோ. ஆனால் அங்கே எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் இடத்துக்கு தான் பிராதானியம். இங்கே தான் கண்ணன் திருவடி இருந்தது, இங்கே தான் கை இருந்தது, இங்கே தான் கால் இருந்தது, இங்கே தான் பால் குடித்தார், இங்கே தான் பாயசம் சாட்டார், இங்கே தான் தூப்பினார்வா. வேறு என்ன வேணும் நமக்கு? அப்போ அவரே இருந்து ஒவ்வொன்றும் பண்ணின இடங்களும் இல்லையோ. அதை போலத்தான் அந்த காமியவனத்துக்கு போனீங்கன்னா குசும் சரோவர்னு ஒன்று கோவர்தனத்தில் இருக்குது, விமலகுண்டம்னு காமியவனத்தில் இருக்குது. இந்த மாடு கன்றுக்குட்டிகள் எல்லாத்தையும் விளையாட விடுறதுக்காக அதுகளுக்கு இவர் போய் தீர்த்தம் குடிக்க கற்றுக் கொடுக்குறான். சின்ன கன்றுக்குட்டி போட்டிருக்கு, அதுக்கு தண்ணீர் குடிக்கிறதுக்கு தெரியாது. அதை மெதுவாக இவர் ஓட்டின்னு போய் எங்கே குளம் இருக்கோ தன் கையை அப்படி பின்னாடி கட்டிட்டு குனிஞ்சு தானே நக்கி நக்கி சாப்பிட்டு காட்டுவாரான். அதை கண்ணுக்குட்டி பார்த்துட்டு, ஓ இப்படி தான் நம்ம தீர்த்தம் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சின்னு தானும் குனிஞ்சு குனிஞ்சு சாப்பிடுவான். இட்டமான பசுக்களை இனிதி மறுத்தி நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. என்ன ஆண்டாளுடைய பாசுரம்! இஷ்டமான பசுக்கள், வயசான பசுக்கள்னால அவருக்கு இஷ்டம்தான். ஆனால் ரொம்ப பிடிச்சது கண்ணுக்குட்டியை கண்டா தான் பிடிக்குமா. அதுகளும் அவரையே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு. இப்போ இப்படித்தான் கண்ணன் நினைத்தார். மாடு கன்றுகள் பார்த்துட்டுருக்கு. அந்த பக்கத்தில் இருக்கிற கதம்ப மரத்தின் மேலே ஏறினார். ஒரு ஊந்தி கொண்டு காளியன் மடுவுக்குள்ள குதித்து விட்டார். அதவ்ரஜே மகோத்பாதாஸ்திரிவிதா ஹதிதாருணாக தான் ஆலக்ஷ பயோத்விக்னா கோபானந்த புரோகமாக இத்தம் ஸ்வகோகுலம் அனன்யகதிம் நிரீக்ஷ சஸ்திரீ குமாரம் அதிதுக்கிதம் ஆத்மஹேதோ ஆக்ஞாய மர்த்திய பதவீம் அனுவர்த்தமான சித்வா முகூர்த்தம் உததிட்டு உரங்க பந்தனாது. அதாவது உரகபந்தனம் கீழே இருக்கும்போது முகூர்த்தம் உத திஷ்டத்து உரங்க பந்தனாத். கீழே அந்த பாம்பு இருக்கா, இவர் அங்கே மேலேருந்து கீழே குதிச்சுட்டார். குதிச்ச உடனே உள்ளே போய் மூச்சு அடைக்கிட்டு கொஞ்ச நாள் இருந்தார். ஓ கண்ணன் உள்ளே போய் சிக்கினுட்டார் போல் இருக்கு. குபுக் குபுக்கு மேலே குமிழ் ஜலம் வரும் இல்லையோ. ஒருத்தர் உள்ளே போனோடனே மேலே குமிழ் வருமே, அதை போல் குமிழ் வர ஆரம்பிச்சது. குழந்தைகளுக்கு புரியலை. ஓடி போய் எல்லாரையும் கூப்பிடுறா. ஓ கண்ணன் குதிச்சிட்டார், ஏது தெரியல, நந்தகோபாலா வா, யசோதே வா, பலராமனே வா, கண்ணனுக்கு என்ன ஆச்சோ தெரியலேன்னு கூப்பிடுறா. கண்ணன் கீழே இருந்தவர் மெதுவாக பக்கத்தில் இருந்த அந்த நாகப்பாம்பனுடைய வாலை பிடிச்சி சுழட்டினார். அப்போ தான் ஒருத்தன் உள்ளே வந்திருக்கான், நம்ம மடுக்குள்ளே குதிச்சிருக்கான்னு அதுக்கு தெரிஞ்சு அதனுடைய தலைகளை எடுத்து மேலே எடுக்க ஆரம்பிச்சது. இவர் வாலை கெட்டியாக பிடிச்சிருந்தார். இவர் உடம்போடு அந்த வாலை போட்டு சுற்றி இவரை இறுக்கி மூச்சு திணற வச்சு கொன்னுடணும்னு பாம்பு முயற்சித்தது. ஆனால் கண்ணனோ தம் நர்த்தும் உத்தியதம் அபேக்ஷ ததா ததீய கந்தர்வ சித்தசுர சாரண தேவவத்வ பிரீத்தியா மிருதங்க பணவானக வாத்தியகீத புஷ்போபஹார நுதிபிகி சஹசோபசேது யத்யச்சிரஹ ந நமதேங்க சதைக சீர்ஷ்ண தத்தன் மர்மத கர தண்டதுரோங்கிரி பாதைஹி. கண்ணன் ஆடுவதற்கு தொடங்கினார். அவர் பெரிய குடமாடு கூத்தார், ஒரு பெரிய கூத்தாடினா நாட்டியத்தில் ரொம்ப பெரிய பட்டப்படிப்பெல்லாம் படிச்சிருக்கார் போடு. அவர் வெவ்வேறு நாட்டியம் ஆடுவாராம். ஊர்த்வ தாண்டவன் ஒன்று, சாரி நிருத்தியம்னு ஒன்று, ஹல்லீசகம்னு ஒன்று, கோஷ்டி நிருத்தியம்னு ஒன்று, குடக்கூத்து என்று ஒன்று, குறவக்கூத்து என்று ஒன்று, இத்தனை நாட்டியங்கள் ஆடுகிறார். நடுவில் கண்ணன் நின்று சுத்தி கோபிகைகள் ஆடுறது ஒரு நாட்டியம். ஒரு கண்ணன் ஒரு கோபிகை, ஒரு கண்ணன் ஒரு கோபிகை, அப்படி ஆடுறது ஒரு நாட்டியம். கையிலெல்லாம் குடங்களை எடுத்து வச்சுன்னு இப்படி அம்மான கழக்கோடி ஆட்டம் போட்டு ஆடுறது அது ஒரு நாட்டியம். இப்போ இந்த பாம்பு தலையில் வச்சுருந்தாரா, அதுக்கு 100 தலைகள் இருக்குது. இடது திருவடியை முதல் தலையில் வைக்கிறார், அது அழுந்துருது. உடனே அவன் ஆணவத்தோட அடுத்த தலையை தூக்குறான். அந்த ஆணவம் பிடிச்ச தலையில் வலது திருவடியை வைக்கிறார், ஆணவம் அழியிறது. அடுத்த தலையை தூக்குறான், இடது திருவடியை வைக்கிறார், அடுத்த தலை வலது திருவடி. இப்படி 100லேருந்து 100 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து திரும்பி வர்ற இல்லையோ. அப்போ 2 விட்டு விட்டு தாவி வருவாராம். 100ல் வலது காலை வைப்பார், 98ல் இடது காலை வைப்பார், 96ல் வலது காலை வைப்பார், 94ல் இடது காலை வைப்பார். இப்படி மாற்றி மாற்றி வச்சு ஆடின்னு வரார். அப்புறம் 2 விட்டு ஆடுவாராம், அப்புறம் 3 விட்டு ஆடுவாராம். இது என்ன நாட்டிய அரங்கமாக? இது என்ன ஒரு ஒன்றுமில்லாத பாம்பினுடைய தலையா அல்லது நாட்டிய அரங்கமானால்? அந்த பாம்பு தலை பெற்ற பாக்கியத்தை நாங்கள் பெறலையேன்னு ரிஷிகள் ஆனந்தப்படுறான்.
நமக்கு அது கிடைச்சிருக்க வேண்டாமா? அவள் வருத்தமே. அதுக்கு கூட பெருமானுடைய திருவடி ஸ்பர்சம் கிடைச்சது. ஆனால் நாம் இழந்து போயிருக்கோம். க்ஷீணாயுஷா பிரமத உல்பணம் ஆஸ்யத்தோ சிருங்க நஸ்தா வமன்னு பரம கஷ்மலமாப நாகா. அந்த நாகப்பாம்புக்கு தாங்காமல் மெதுமெதுவே வாயிலிருந்து நுரை கக்கிக்கொண்டு இனி 2 நிமிஷமானால் அதுக்கு உயிர் போடும் அப்படிங்கிற நிலைமை வர அதனுடைய தர்மபத்னிகள் கையை கூப்பிண்டு வரா. மோக்ஷேப்சவா சரணதம் சரணம் பிரபன்னாக நியாயோகி தண்டா கிருதகில்பிஷேஸ்மின் தவாவதாரः கலநிகிரகாய ரிபோஹோ சுதானாமபி துல்யதிருஷ்டேஹே தஸ்தே தமம் பலமேவ அனுசம்சன். கண்ணனே, நீ இவனுக்கு தண்டனை கொடுத்தது தகம், நியாயம்தான். நீ தண்டனை கொடுத்தது நியாயம். தப்பு பண்ணிட்டோம், அதனால நீ தண்டனை கொடுக்குறாய். எங்கே வேணுமோ எங்கே போகணும்னு சொல்லிட்டு போயிடுறோம். உயிர் பிச்சை அளிக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறார்கள். ஓர் பொய்கைவாய் விடங்கலந்த பாம்பின் மேல் நடம்பையின்ன நாதனே. திருச்சந்த விருத்திரத்தில் திருமணிசியாழ்வார் சாதிக்கிறார். ஓர் பொய்கைவாய் விடங்கலந்த பாம்பின் மேல் நடம்பையின்ன நாதனே. விஷங்கலந்த பாம்பு அதனுடைய தலைக்கு மேலே நடங்கலந்தார். விடந்தானுடைய அரவம் பெருவச் செருவின் முன்னால் தடந்தாமரை நீர் பொய்கபுக்கு மிக்க தாடாளன். நீரார் தீர நெடுங்கயத்தை சென்னுலக்க நின்னுலப்பி 1000 பண வெங்கோவியல் நாகத்தை. 1000 படங்களோடு இருக்கிற பெரிய நாகம் அத்தை கண்ணன் அடக்கினார். தர்மபுத்திரிகள் வந்து பிரார்த்திக்க, சரி சரி இனிமே நீ இங்கே இருக்கக்கூடாது, புறப்பட்டு போ. நாத்திரஸ்தேயம் துவயா சர்ப்ப சமுத்திரம் யாகி மாச்சிரம் ஸ்வஜாத்தியா அபத்தியா தாராட்யா கோன்றுபிஷ் புஜ்யதாம் நதி. இனிமே நீ உன்னுடைய பந்து மித்திரர்களோட கிளம்பி கடலுக்கு போன்னு அனுப்பிவிட. பாம்பு புறப்பட்டு போச்சு. காளிங்கனுடைய கர்வத்தை அடக்கினான் கண்ணன். எதற்கு சொல்லப்படுறது? இதை போல யாருக்கெல்லாம் அகங்கார மமக்காரத்தாலே தலை தூக்குகிறோமோ தன் திருவடிகளால் அவர்கள் ஆணவத்தை அடக்கி கண்ணன் நல்லது செய்கிறான். அடுத்தது பிரலம்பாசுரன் முடிந்தான்னு சரித்திரம் சொன்னார். அதுக்கு மேலே ஒரு ஆச்சரியமான சரித்திரம் பார்ப்போம். வேணுகீதம். கண்ணன் இங்கு மங்குமாக திரிந்து கொண்டு புல்லாங்குழல் வாசிப்பதே ஆச்சரியம் சொல்கிறார். தத் விரஜஸ்திரிய ஆஸ்ருத்திய வேணுகீதம் ஸ்மரோதயம் காஷ்சித் பரோக்ஷம் கிருஷ்ணஸ்ய ஸ்வசிகிபியோன்ய வர்ணயன் பர்காபீடம் நடவரவர்பு கர்ணயோகோ கர்ணிகாரம் பிப்ரத்வாசா கனக கபிஷம் வைஜயந்தீஞ்ச மாலாம். அவர் வேணுகானம் பண்ணணும்னா ரொம்ப நாள் அலங்காரம் பண்ணிப்பறான். நாட்டியம் ஆட போகிறவா என்ன அழகாக எல்லாம் பூசிண்டு புது புடவையெல்லாம் கட்டிண்டு அதுக்கு வேண்டிய ஆபரணங்கள்லாம் போட்டுண்டு நன்னா வருவாளோ இல்லையோ. சாமி நீர் பாடத்தானே போறீர். பாடுறவர் இருக்கிறதுக்கு அலங்காரம்னா பாடுறவர் பார்க்க நன்னா இருந்தால் தான் கேட்குறவா கேட்பா. நன்னா இருக்கணும்னா அவர் இருக்கிறவர் இருக்கட்டும், பளிச்சுன்னு இருக்கணும் இல்லையோ. அதை போல கண்ணன் முதல்ல அலங்காரம் பண்ணிக்கிறார். பருகாபீடம் நடவரவபு. நடவரன்னா கைதேர்ந்த நாடகக்காரர், நல்ல நாடக நடிகர். அதை போல அலங்காரம் பண்ணிட்டு கர்ணயோகோ கர்ணிகாரம். காதில் ஒரு பூ வச்சுக்கிறார், மேல் காதில் ஒரு பூவை வச்சுக்கிறார், இடுப்பிலெல்லாம் ஒரு பூவை சுற்றி கொள்ளுகிறார். வலங்காதில் மேற்தோன்றி பூவணிந்து கோவலர் சிறுமியர் எங்கும் காவலும் கடந்து கயிறு மாலையாகி நின்றனரே. ஆழ்வார் நாவலம் பெரிய தீவினில் நங்கமீறிதோ ஒரு அற்புதம் கேளீர் என்று கண்ணனுடைய வேணுகான சிறப்பை பெரியாழ்வார் 10 பாசுரங்களால் பாடுறார். வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். கலஹாயித குந்தலம் கலாபைகி கரணோன்மாதக விப்ரம மகோமேன் மகோமே சித்ராகல்பா ஸ்ரவசி கலையன்னு லாங்கலி கர்ணபூரம். சின்ன சின்ன வெள்ளை புஷ்பத்தை எடுத்து கீழ்காதலை ஊற்றிப்பறான். அதுக்கப்புறம் குந்துமணி ஆட்டம் இருக்கிறத நடுக்காதலை குத்திப்பறான். இன்னும் பெருசாக நீல புஷ்பத்தை எடுத்து மேல் காதில் வச்சுப்பறான். அதைத்தான் ஆழ்வார் சொல்லச்சே வலங்காதில் மேல் தோன்றி பூவணிந்து. வலது காதில் மேல் தோன்றி பூ, இடது காதில் ஒரு பூ வச்சுக்க மாட்டாராம், வலது காதில் மட்டும் வச்சுப்பறான். இப்போ 2 விஷயம் தெரியுது. கீழ்காது நடுக்காது மேல் காது குத்தினுட்டான்னு தெரிஞ்சு போச்சு. ஒன்றும் புதுசில்லை, நம்மெல்லாம் கண்டுபிடிக்கல. அதெல்லாம் ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு. அதோட வலது காதில் மட்டும் குத்திக்கிறதுன்னு தெரிஞ்சு போச்சுக்கோ. அதுவும் வழக்கம் வச்சுருக்காலும் இல்லையோ. 2 காதலும் இல்லையா, ஒரு காதில் மட்டும் குத்தின்னு வரானா. நாகப்பட்டினம் சௌந்தரராஜ பெருமாளை சேவிங்கோ, ஒரு காதில் தனியத்தோடு சாத்திருப்பார். ராஜான்னு பேர் வரணும். சௌரி ராஜா, சௌந்தர ராஜா, ராஜகோபாலன் இதை போல பேர் இருந்தாலே ராஜாவுக்கு ஒரு காதில் தனியாக குத்தின்னு இருப்பாளாம். இப்போ நாம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள், அதனால் தாராளமாக நாமும் குத்திக்கலாம் போல் இருக்குப்போ. அதனால தான் வச்சுக்கணும். இல்லை எந்த நாகரீகம்னு பாருங்கோ, நாம் புதுசாக கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம். அன்றைக்கே கண்ணன் அதை பழக்கத்துக்கு கொண்டு வந்திருப்பார். ஆனால் இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியாதது ரொம்ப சாதுவான ராமனுக்கு. அவருக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அவர் இருக்கிறாப்பில் இருப்பார், பக்கத்தில் சீத்தை இருப்பார், வில்ல பிடிச்சுட்டு இருப்பார், மெதுவாக சிரிப்பார், மெதுவாக நடப்பார், மெதுவாக அனுகிரகிப்பார். வேணுங்கிற அளவுக்கு ஆபதாம் அபகர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமியம். யாராக இருந்தாலும் தள்ளி வச்சு பார்த்து ராமனை விழுந்து சேவிச்சுட்டு கிளம்பி வந்துடுவோம்.
கண்ணன்னு சொன்னால் தூக்கலாமா, கொஞ்சலாமா, கிள்ளலாமா, குட்டலாமா, எடுத்து மடியில் வச்சுக்கலாமா, எத்தையோ பண்ணலாமான்னு தோணுமோ இல்லையோ? ஒரு நிமிஷம் நீங்கள் மாற்றி நினச்சி பாருங்களேன். இதே மாதிரி ராமனை தூக்கி நம்ம மடியில் வச்சுருந்து கொஞ்சி குலாவி அவர் தலையில் குட்டி அவரை பிடிச்சி கிள்ளினார். நான் கேட்கவே நன்னால சுவாமி, கொஞ்சம் பேசாமல் அவர் இருக்கிற இடத்துல பட்டாபிஷேக ராமர் அப்படியே இருக்கட்டும், நாங்கள் கீழேந்து சீதாராமரை சேவிக்கிறோம், இப்படித்தான் நமக்கு சொல்ல தோணுமே தவிர, அயோத்திக்கு போனால் நமக்கு வர்ற எண்ணமே வேறு, மதுரா கோகுலத்துக்கு போனால் வர்ற எண்ணமே வேறு. அயோத்தினாலே ராமன், ராஜாராமன், பட்டாபிஷேக ராமன், அவர் தான் நாட்டுக்கே அதிபதி, என்னைக்கு நான் அவருக்கு பிரஜை, இதுதான் தோணிக்கொண்டே இருக்கும். கண்ணன்னு சொன்னால் நம்மோட கூட இருந்து கீதையை சொல்லி நம்மளை தட்டி கொட்டி சம்சாரத்திலேருந்து கூட்டின்னு போகிறதுக்காக வந்தவர். இவ்வளவுதான் கண்ணனை பற்றி நினைக்க தோணும். அப்போ நம்ம குழந்தைன்னு நினைக்கிறோம் கண்ணன் நாள், அவருக்கு நான் குழந்தைன்னு நினைக்கிறோம் ராமன் நாள். இவ்வளோதான் வித்தியாசம். கண்ணனை நம்ம குழந்தை, பெரிய ஆழ்வார்லாம் பாடுறாரு. இப்போ கண்ணனை தனக்கு குழந்தையாவே நினச்சி பாடிவிட்டார். யாரானு ராமனை தனக்கு குழந்தையா நினச்சி பாடுவாளா? ரொம்ப கஷ்டம். அது ஏதோ கௌசல்ய நினச்சி 10 பாசுரங்கள், அதாவது மண்ணு புகழ் கோசலதன் மணிவயிறு வாய்த்தவனே தன்னிலங்கை கோன்முடிகள் சிந்தி வைத்தாய் என்று திருக்கணபுரத்துக்காக குலசேகர ஆழ்வார் கௌசல்ய ராமனை தொட்டிலிட்டாள்னு 10 பாட்டு பாடுறார். அப்படிலாம் நம்மளால் பெருசாக கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ராமனுக்கு தொட்டிலில் போட்டு அப்படி இப்படி தாலையிலோ பாடுறதெல்லாம் தோணுமானால் அது அந்த ஆழ்வார் பண்ணிட்டு போனார்னு வச்சுக்கோங்க. ஆக கண்ணன் அலங்காரம் பண்ணிட்டார். தத் பிரஜஸ்திரிய பருகாபீடம் நடவர பிரபு பிருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிராவிசத் கீத கீர்த்தி இதி வேணுரவம் ராஜன் சர்வபூத மனோகரம் ஸ்ருத்வா பிரஜஸ்திரியா சர்வா வர்ணயந்தியோபிரேபிரே. இப்படி கண்ணன் நன்ன அலங்காரம் பண்ணிக்கொண்டு இன்னைக்கு மாலை ராத்திரி வேணுகானம் பண்ண போகிறோன்னு முடிவெடுத்துட்டார். அது சாயங்காலத்துக்கு அப்புறம் தான் அவர் தேர்ந்தெடுப்பார். பகலெல்லாம் ஒன்றும் வாசிக்க மாட்டார். சாயங்காலத்துக்கு மேலே இதுதான் சரியான தருணம், இன்னைக்கு நாம் வாசிக்க போகிறோம்னு சொன்னார். அப்போ சொல்கிறார், அக்ஷண்வதாம் பலமிதம் நபரம் விதாமஹா சக்கிய பசூனனு விவேசயத்தோர் வயசைகி ததஸ்திரம். அங்கே இருக்கக்கூடிய பசுமாடுகள்லாம் தயாராகிடுத்து, ஆகாசத்தில் இருக்கிற தேவஸ்திரிகள் எல்லாம் தயார், ரிஷிகளெல்லாம் தயார். இது வரைக்கும் ரம்பா, திலோத்தமா, ஊருசி, மேனகா அவள் தான் ஆடுவா, பாடுவா, வாத்தியம் வாசிப்பா. இதெல்லாம் காமு காபின்னு போடுங்க. என்னது சுவாமி திடீர்னு என்னமோ சொல்லியிருப்போம். காமுன்னா கண்ணனுக்கு முன், காபின்னா கண்ணனுக்கு பின். நம்ம ஏதோ ஒரு நாட்காட்டியை வச்சுன்னு ஏதோ முன்னு பின்னுன்னு சொல்லிட்டு இருக்கோமோ இல்லையோ, அதெல்லாத்தையும் விட்டுடுங்க. கண்ணனுக்கு முன், கண்ணனுக்கு பின். கண்ணனுக்கு முன்னாடி ரம்போ, தலுவத்தமா, உருவசியெல்லாம் ஆடுவாளாம், பாடுவாளாம். கண்ணன் அவதரித்த பிற்பாடு மொத்தம் அவள் ஆட்ட பாட்டத்தையும் நிறுத்திட்டாளாம். இனிமேல் நம்ம கொஞ்சம் வெட்கக்கேடாக இருக்குது. அவனும் ஆடி நம்மளும் ஆடினா, ஆலையில்லா ஊருக்கு இழுப்பு பூரி சக்கரேன்னு அவர் இல்லாத இருக்கிறச்சே நம்ம ஆடிந்தோம். இனிமேல் அவர் ஆடி நம்ம ஆடினா பேர் நிற்காதுன்னா வேண்டாம் அப்படின்னு அவர்கள் எல்லாம் ரொம்ப வெட்கப்பட்டுண்டு இனிமேல் நம்ம பாடுறதில்லே ஆடுறதில்லே நிறுத்திட்டாலும். ஆனால் அதுக்கு பதில் மயில், குயில், கண்ணுக்குட்டி, மான்குட்டி, குரங்குக்குட்டி அது அத்தனையும் ஆட ஆரம்பிச்சு கொடுத்தான். அது ரம்பையை பார்த்து, உங்கள் ஆட்டெல்லாம் நன்னா இல்லை, குரங்குகள் நாங்கள் எவ்வளோ நன்னா ஆடுறோம் பாருங்க அப்படின்னு கீழே அந்த அதை பார்த்து சொல்கிறதான். அவளுக்கெல்லாம் சொல்கிறதா இல்லையான்னு ஒரே வெட்கம். குரங்கு குட்டியும் மான் குட்டியும் நம்மளை பார்த்து கேலி பண்ணுற அளவுக்கு நம்ம நிலைமை ஆயிடுத்து பற்றியா? இப்போ இந்த கண்ணன் மட்டும் வைகுந்தத்தோடு இருந்திருந்தால் நமக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அவர் கீழே போய் பறந்துட்டு மொத்த பேரையும் தூண்டி விட்டுட்டார். எல்லாரோடையும் சேர்ந்து ஆடத்துக்கு ஆரம்பித்தார். அன்று மாலை பொழுதிலே யமுனை மெதுவாக ஓடுகிறது. கண்ணன் அமர்ந்து கச்சேரி பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறார். மேல் கிளையில் உட்காண்டிருந்தவர் அங்கிருந்து கீழ்கிளைக்கு இறங்கி வந்துட்டார். வந்தவர் வேணுகானம் கானம் பண்ண ஆரம்பிக்க, யமுனா தன்னுடைய அலைக்கரங்களால் தாமரை, கோவளை, மற்ற புஷ்பங்கள்லாம் மெது மெதுவாக அடிச்சுன்னு வந்து கண்ணன் திருவடிகளுக்கு சமர்ப்பிக்குமா. கச்சேரிக்கு சம்பாவனையாம். சுக்கர் சொல்கிறார், நல்லா கச்சேரி நடந்தது, கச்சேரிக்கு சம்பாவனை பண்ண வேண்டாமா 100 200. யமுனை என்ன சம்பாவனை பண்ணும்? தங்கிட்ட இருக்கிற தாமரை, தங்கிட்ட இருக்கிற கோவளை, பக்கத்தில் இருக்கிற தங்கம், வெள்ளி என்ன உண்டோ அதை அடிச்சுன்னு வந்து கண்ணன் திருவடியில் சமர்ப்பிக்கிறதா. பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். ஆங்காங்க மான்கணங்கள் மேய்ந்து கொண்டிருந்தன. கண்ணன் வாசிக்க ஆரம்பித்த உடனே அதெல்லாம் மேய்ச்சலை மறந்து எழுது சித்திரங்கள் போல, சித்திரம் எழுதி வச்சா அப்படியே நிற்குமோ இல்லையோ, அதை போல் பக்கத்தில் வந்த மான் தம் வாயிலேருந்து கடைவாய் வழி சோற, வாயிலேருந்து சாப்பிட்ட புல்லெல்லாம் அப்படி சொட்டின்னு இருக்கு. அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்கோமா. மான் கணங்கள்னா கறவை கணங்கள், கால் பரப்பிக்கிட்டு செவி ஆட்டகில்லாவே பெரிய பெரிய பசுமாடு கண்ணனுக்கு பக்கத்தில் வந்து காலை பரப்பிண்டு அப்படி கழுத்தோட தலையை குனிஞ்சுண்டு அவர் புல்லாங்குழலுக்கு பக்கத்தில் காதை வச்சுன்னு அப்படியே கேட்டுருப்போம். ரொம்ப வயசானவர்கள் உபன்யாசத்துக்கு வந்தால் காது கொஞ்சம் சரியாக கேட்கலன்னால் இந்த ஒலிபெருக்கிக்கு பக்கத்தில் உட்காந்துப்பார். உட்காந்துட்டு அது நன்னா கேட்குறதுன்னு கேட்பாளோ இல்லையோ, அதை போல் வயசான மாடெல்லாம் கண்ணன்ட்ட வருமா. காலை பரப்பிண்டு கிட்டக்க முகத்தை தாழ்த்திண்டு நன்னா கேட்கணும், காதை ஆட்டாதான். அப்புறம் என்ன, கண்ணனுடைய கானாமிருத்தம்ங்கிறது அமிர்தம், அது பாட்டு அமிர்தம்.
அந்த கானாமிர்தம் காதுக்குள்ளே போயிடுத்து. அமிர்தத்தை காதை ஆட்டினா வெளியில் கொண்டு எடுத்துனா அமிர்தம் உள்ளே போயிருக்கு. காதை இப்படி எப்படி அசைச்சாதீங்கன்னு அமிர்தம் வெளியில் கொண்டு எடுத்துனா. அதனால் செவி ஆட்டகில்லாவே காதை கூட ஆட்டாமல் அப்படியே இருக்கிறதா. அப்போ பறவை கணங்கள், மான்கணங்கள், கறவை கணங்கள் அனைத்தும் கண்ணனை சுற்றி நின்று ரசித்தன. இது அவருடைய ஆச்சரியமான வேணுகானத்தினுடைய சிறப்பு. ஆனால் கண்ணன் தானே வாய்ப்பாட்டுக்காரராக இல்லாமல் எதற்காக வேணுகானம் பண்ணுகிறார்? புல்லாங்குழல்ங்கிறது வாத்தியம் வாசிக்கிறவா தானே. வாய்ப்பாட்டுக்காராளுக்கு இன்னும் கொஞ்சம் பிரபலமாக இருப்பாளே சுவாமி. ஏன்னா வாத்தியம் வாசிக்கணும்னா வாய்ப்பாட்டுக்கு அடக்கி வாசிச்சாகணும். இது எப்போவுமே உண்டு. மிருதங்கக்காரரோ வயலின் வாசிக்கிறாரோ என்ன வாசித்தாலும் வாய்ப்பாட்டு கொஞ்சம் அடங்கித்தானே வாசிச்சாகணும். அவருக்குன்னு தனியாக அவர்த்தனை கொடுக்க செய்தானே. பின்ன கண்ணன் இதுக்கு தானே வாய்ப்பாட்டுக்காரராக இல்லாமல் ஏன் வாத்தியக்காரராக இருக்காருனால் தான் வாய்ப்பாட்டாக பாடினா அவரே உபதேசிக்கிறார்னு அர்த்தம். ஆனால் புல்லாங்குழல் மூலமாக கானத்தை கொடுத்தா ஆச்சாரியன் மூலம் உபதேசிக்கிறார்னு அர்த்தம். பெருமாளுக்கு தான் உபதேசிக்கிறது ரொம்ப பிடிக்காதான். ஒரு குருமுகேன குரு மூலமாக ஆச்சாரியன் மூலமாக உபதேசித்தா தான் மக்களுக்கு புரியும். அதுக்காக புல்லாங்குழல் மூலம் பண்ணுறார். அதில் ஓட்டைகள்லாம் இருக்கு பாருங்க. அதுலேருந்து அழகான ஒரு அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு காற்று உள்ளே போகும். இந்த ஓட்டை வழியாக போனால் ஷட்ஜம், இது வழியாக போனால் ரிஷபம், இது வழியாக போனால் காந்தாரம், இது வழியாக போனால் மத்தியம். இது என்ன சொல்லுவோம்? இப்போ ஷட்ஜம் ரிஷபம் காந்தாரம்னு ஸ்வரஸ்தானம் வர்றதுக்கு வெவ்வேறு காற்றா ஓட்டைக்குள்ளே போகும். காற்று ஒன்று தான். ஆனால் அது எந்த ஓட்டை வழியாக வெளியில் போகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்வரஸ்தானம். அதே போல் இது ஒரு சரீரம் ஒரு ஓட்டை, இவர் சரீரம் ஒரு ஓட்டை, அவர் சரீரம் ஒரு ஓட்டை. ஆத்மா காற்று. அந்த காற்று எந்த சரீரத்தின் வழியே அந்த பிறவி எடுத்திருக்கோ, ஆண்னா ஆணாட்டம் பேச போகிறது, பெண்ணுன்னா பெண்ணாட்டம் பேச போகிறது. ஆனால் ஆத்மா ஒன்றும். ஆத்மா ஒரே மாதிரி இருக்க. அது சிங்கமாக வேஷம் போட்டுடுதுன்னா சிங்கமாக கர்ஜிக்க போகிறது, புலியா வேஷம் போட்டுனா அப்படி, நாயா வேஷம் போட்டுடுதுன்னா நாயா கொலைக்க போகிறது, மனுஷனாக இருந்ததுன்னா பேச போகிறது, நாயாக இருந்ததுன்னா எலும்பு துண்டுக்கு ஆசைப்படும், மனுஷனாக இருந்தால் சக்கரை பொங்கலுக்கு ஆசைப்படுவோம். இவ்வளோதான் வித்தியாசம். ஆக மொத்தத்தில் அதே ஆத்மா. அந்த ஒரு ஆத்மா எத்தனை பிறவி எடுத்தாலும் மாறி மாறி போகிறாரோ இல்லையோ, இந்த உண்மை புரிகட்டும். அப்போ காற்று ஒன்றா இருந்தாலும் எந்த துளை வழியே வெளியேறுகிறதோ அந்தந்த ஸ்வரஸ்தானம் வருமா போலே இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம்னு கண்ணன் செய்தார். ஒரு நாள் பகல் 12 மணி, ஒரே வயத்தில் பசி. அன்றைக்கி சரியாகவே பண்ணி கொடுக்குற கோபம் யசோதை. பொங்க எல்லா பிள்ளைகளும் நான் இன்றைக்கி ஒன்றும் கொடுக்குறதா இல்லை, இருக்கிறத வச்சுன்னு சமாளிச்சுங்க அப்படின்னு அனுப்பிச்சுட்டா. மத்தியானம் 12 மணி, வேர்த்து போச்சு, பசிச்சு போச்சு, உச்சி வெயில் தகிக்கிறது. குழந்தைகள்லாம் தவிச்சு, கண்ணா எங்கேயானு வழி ஏற்பாடு பண்ணு, சோறே கிடைக்கலன்னா நீங்கள் போங்க. அதை ஒரு புகை தெரியுது, யாரோ யாகம் பண்ணிட்டு இருக்கா போல் இருக்கு. அங்கே ரிஷிகள்லாம் இருப்பா. நம்ம பிரபாவம் அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நீ நேராக அவள்கிட்ட போய் கண்ணன் சொன்னார்னு போய் கேளுன்னா சந்தோஷமாக குழந்தைகள்லாம் போனால். பிரசாதம் நிறையா இருக்காதா? கோவிலில் பிரம்மோத்சவம்னு சொன்னால் நம்பிண்டு போவோம், வயத்தை காலியாக வச்சுன்னு போவோம். போனால் நிறையா கொடுப்பாளோ இல்லையோ. அது தோசை இருக்குது, வடை இருக்குது, சுண்டல் இருக்குது, கொடுக்கணும்னு போனால் இப்போ தான் ஆச்சுன்னு அங்கே இருக்கிற பரிசாரகர் கூடையை கவுத்துருவர். கவுத்துட்டு அவள் போச்சு போல் இருப்போம். கடைசி நிமிஷம் விட்டு போயிடுத்து. அதை போல் குழந்தைகள் போய் எல்லா ரிஷிகள்கிட்ட கேட்டால் அவர்கள் இது யாருன்னே தெரிந்து கொள்ளாமல் முட்டாள்தனமாக ஒரு பதில் சொன்னான். நாங்கள்லாம் ரிஷிகள் யாகம் பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் யாரோ இடைப்பிள்ளைகள் வந்து கேட்கிறீர்கள். ராத்திரி போனது வந்தது மிச்சம் இருந்தால் கலந்த சாதம் இருந்தால் தரோம், போயிட்டு வாங்க. இப்போ இருக்கிறதெல்லாம் தேவதைகளுக்கு கொடுக்க போகிறோம், ரிஷிகளுக்கு கொடுப்போம், உங்களுக்கு கிடையாதுன்னா. ஒரே கோபம் குழந்தைகளுக்கு. வெக்கமான வேற அதிகமாக போச்சு. பசியோடு போகிறச்சே இல்லைன்னு சொன்னாலே சுருன்னு கோபம் ஒரு மொழியாது. அதே போல் கண்ணன்ட்ட வேகமாக ஓடி வந்து அழுதா. கண்ணன் முதல்ல சொன்னார், பிச்சை எடுத்து போனவனுக்கு இந்த மான அவமானத்தை முதல்ல விடு. நம்ம போனது பிச்சை எடுத்துகிட்டு போயிருக்கோம், இதுக்குள்ளே என்ன இப்போ அவசரம்னா? இவருக்கு ஒரு பழக்கம் இருக்கே, வாமனமூர்த்தியாக ஏற்கனவே போய் பிக்ஷை எடுத்து போருன்னு வாங்கிட்டு வந்தாரோ இல்லையோ, அதை வச்சுன்னு குழந்தைகள்கிட்ட சொன்னார். அப்போ நான் என்ன செய்யறதுன்னா, அந்த ரிஷிகளுடைய பத்னிகள் அவாவாளுடைய மனைவிமார் வீட்டில் இருப்பா, அங்கே போய் நான் கேட்டேன்னு கேளுங்கன்னார். இவாளே தரமாட்டேன்ட்டா. இனிமேல் அவள் என்ன பண்ண போகிறா? சரின்னு வீட்டுக்கு போனான். யார் கண்ணனா கேட்டான்னா, அம்மா கண்ணனுக்கு தான் பசியான்னா. கிடுன்னு ஒருத்தி புளியோதரை பண்ணா, ஒருத்தி எலுமிச்சம்பழ சாதம், ஒருத்தி தேங்காய் சாதம், ஒருத்தி தத்தியோதனா, அதை தொட்டுக்கிறதுக்கு வடம் வத்தல் வரவல் எல்லாம் தயாராச்சுப்போ. அவா கலையமா தலையில் சுமந்துண்டா போகலாம், வா கண்ணனுக்கு முதல்ல கொடுப்போம். அப்போ இந்த யாகமே முடியல என்னால். ஆமாம், இந்த யாகத்தால் ஒரு தேவத்தை ஆராதித்து அந்த தேவத்தை கொடுக்க போகிறார் நான் காத்துட்டு இருக்க போகிறேன். அந்த தேவத்தையே படைத்து காத்தழிக்கும் கண்ணன் கீழே நின்று பிரசாதம் கொடுன்னு கேட்குறச்சே, அதை விட்டுட்டு இந்த யாகத்தையும் யக்கியமாக நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ எங்கள் பர்த்தாக்கள்லாம் முட்டாளாகவே இருக்கட்டும், நாங்கள் ரொம்ப சாமர்த்தியக்காராளாகவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தை எடுத்துன்னு வரா. அதுக்குள்ளே கண்ணனுக்கு வயத்தில் பசி தாங்கலை. அந்த வெயிலோடு இப்படி கையை வச்சு பார்க்குறாராம். அது அங்கங்கே செலியாக தெரியல.
ரொம்ப பசியாக இருந்ததுன்னா கண்ணு மந்திச்சு பூச்சி பறக்கிறாப்புல இருக்கும் இல்லையோ, சரியாக தெரியாது. ஆனால் அப்படி வச்சுன்னு யாரானு வராளானால் இது ஆழ்வார் பாசுரத்தில் வேர்த்து பசித்து வயிறசைந்து வேண்டடிச்சில் உண்ணும் போது ஈதன்னு பார்த்திருந்து நெடுநோக்கு கொள்ளும் பத்த விரோசனத்து என்னை உய்த்திடுமின். ரொம்ப வேர்த்து போச்சா மத்தியான வெயில், பசிக்கிறதா, பசினால் அந்த தயிருண்ட பொன் வயிறு ஆடுறதா, தலையிலெல்லாம் வேத்து போய் இங்கே இருக்கிற தலைமையெல்லாம் இப்படி வந்து விழுந்துடுறதாம். அவருக்கே அடிக்கடி இந்த தலைமயிர் இங்கெங்கே விழுமா, அதை அப்படி தள்ளி விட்டுட்டே இருக்கிறோம். இப்போவும் பல பேர் அதான் பண்ணிட்டே இருக்கா, எப்பவுமே ஒரு கையால் இப்படி தள்ளி விட்டுட்டே இருக்கா பாரு. பார்க்க சேனாடி எனக்கு தோணும், கண்ணன் இப்படித்தானே அழகாக தள்ளி விட்டுட்டு இருப்பார். இப்போ அப்போ முன்னாடி வந்து விழுந்து, அது ஒரு அலங்காரம், அழகான அலங்காரம். நன்னா இருக்கிறவர் பண்ணிட்டா எல்லாமே நன்னா இருக்க போகிறது. அவரவர்களுக்கு நாகரிகம் அவரவர்களுக்கு. இப்போ அப்போ கண்ணனை பார்த்து பண்ணிட்டு அவராட்டம் பண்ணிக்கிறோங்கிற நினப்பு இருந்தால் போதும். எத்தை பண்ணிக்கிறோமோ பண்ணிப்போம், அது அவர் சொல்லி கொடுத்தது அதை நாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் போருமே, பக்தி வந்துடுறது இல்லையோ. அதனாலே இவர்களுக்கோ ஒரே பசியாக போச்சு. கண்ணனப்போ கை அப்படி வச்சு வேர்த்து பசித்து வயிறு அசைந்து வேண்டடிச்சில் உண்ணும் போதும் நமக்கு எப்போ பிரசாதம் வரும் அப்படின்னு நீண்ட கண்ணை சுருக்கின்னு பார்த்தாராம் ஆழ்வார் பிரார்த்தனை. அந்த சுருங்கி எப்போன்னு பார்க்குற கட்டாட்சத்துக்கு என்ன விஷயமாக்கும். அந்த கட்டாட்சம் மட்டும் என் பேரில் பட்டதுனால் ஒரு விதுரனை கட்டாட்சித்தார், சபரியை கட்டாட்சித்தார், ரிஷிபத்னிகளை கட்டாட்சித்தார். அதை போல நம்மையும் கட்டாட்சித்தால் ஜாயமானம் கி புருஷன் எம்பசேது மதுசூதனா சாத்விக சத்து விஜ்ஞேய சவை மோக்ஷார்த்த சிந்தகா. அவனுக்கு தான் முக்தி கிடைக்கும். சத்துவகுணம் வளரும், ரஜோகுண குணம் தொலையும். பிறக்கும் போதே மதுசூதன பெருமானுடைய திருக்கண் பார்வை பட்டால் வேற என்ன பிரார்த்திக்க போகிறோம்? ஆண்டாள் 22வது பாசுரத்தில் அங்கண்மான் ஆலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்த தலை பெய்தோம் கிங்கிணிவாய் செய்த தாமரைப்பூ போலே செங்கண் சிறுத்திரிதே எம்மேல் விழியாவோ. அந்த செவந்த கண்ணை தாமரையாட்டம் மெதுவே மலர்றது இல்லையோ, தாமரை அப்படியே மலராப்பில் கண்ணன் மலர்ந்து தன் கண்ணை நம்ம பேரில் விடணுமா. குருவாயூருக்கு போவோம், 3 மணிக்கு போய் வரிசையில் நிற்போம், நிர்மால்ய சேவைன்னு வாடும் இல்லையோ. அப்போ முதல் பார்வை நம்ம பேரில் படுமான்னு ஒரு நப்பாசை தான். பட்டுவிட்டால் இத்தனை ஜென்மம் எடுத்தது தொலைஞ்சுபடாதா? பாபங்களும் தொலையட்டும், ஜென்மங்கள் இனிமேல் எடுக்க வேண்டாம், மோட்சமே கிடைக்குங்கிற ஆசையினால் இது மொத்தம் தெரிஞ்சுக்க வேண்டிய ரிஷிகள் வேதாத்தியனம் பூர்ணமாக பண்ணவா விட்டுட்டா? அவர்களுக்கு தெரியல. ஆனால் ஒன்றுமே தெரியாத அவருடைய தர்ம பத்னிகள் ரொம்ப நன்னா தெரிஞ்சுட்டா. ஏன்னா அவள்கிட்ட தான் தர்மம் இருந்திருக்கு பொருள். வேணா ஒருவேளை அதர்மங்களாக தெரியல இப்போ. ஏன்னா அவர்களைத்தானே தர்மபத்னின்னு சொல்லும். இப்போ நான் சந்தியாவந்தனம் பண்ணுறேன், காயத்ரி ஜபம் பண்ணணும், 1 2 3 4 98 பண்ணிட்டேன். அப்போ திடீர்னு பகவான் முன்னாடி வந்து நின்று பார் நானே வந்திருக்கேன்னார். நான் உடனே கண்ணை திறக்காமல் கொஞ்சம் இரு, இன்னும் 10 பாக்கி இருக்குது, அதனால் பாக்கி இருக்கிறத எண்ணிட்டு அப்புறம் உன்னை பார்க்குறேன்னு சொன்னால் நான் தான் பைத்தியம். என்னத்தை நான் எண்ணின்னு இருக்கேனோ அந்த எண்ணுதற்காக வந்தவரே அவர். அப்போ அவரை பிடிச்சிக்க வேண்டியது முக்கியமாக, மற்றது முக்கியமாக? ஸ்ரீரங்கத்தில் புறப்பாடு நடக்கிறது. சாயங்காலம் 5:45. 5:45னா பிராமணர்கள் சந்தியாவந்தனம் பண்ணணும். சாயங்காலம் விளையாடுதுன்னா அது சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி சந்தியாவந்தனம் பண்ணணும். பராசர பட்டர் பெரிய வைதிகர், அவர் தெரியாத சாஸ்திரம் இல்லை, அனைத்தும் அறிந்தவர். கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர். பெருமாள் பின்னாடி போகணும். அணு யாத்திரைன்னா பெருமாளுக்கு புறப்பாடுன்னா நம்ம பின்னாடியே போகணும். அவர் கீழே இறங்குற வரைக்கும் கூட ஜாகிரதையாக இருந்து உள்ளே எழுந்துருளை பண்ணிட்டு தான் வரணும். இது அந்த ஆச்சாரியெல்லாம் ரொம்ப முக்கியமாக வச்சுட்டு இருந்திருக்கார். பக்கத்தில் இருக்க சிஷ்யாலாம் 5:45 ஆகிடுத்து, சந்தியாவந்தனத்துக்கு நேரம் மாறுது, ஒருவேளை 6:15 6:30 ஆகும் போல் இருக்கு புறப்பாடுக்கு, அப்புறம் யானு தப்பாக படுத்துனா அப்படின்னு சிஷ்யா சொல்கிறார். அதுக்கு ஒரு பட்டர் என்ன தெரியுமா பதில் சொன்னாராம்? இன்னைக்கு ஒரு நாள் சந்தியாவந்தனத்தை விட்டதை சித்திரகுப்தன் கணக்கெழுத மாட்டான். இதை அவர் சொல்கிறார். யம தர்மராஜனுக்கு கணக்காளர் இருக்காரோ இல்லை சித்திரகுப்தன். சித்திரகுப்தன் தானே நான் பண்ண பாவ கணக்கெல்லாம் எழுதணும். அவர் எழுத போகிறார். இன்னைக்கு பராசர பட்டர் சாயங்காலம் 5:45 பண்ணலேன்னு எழுத போகிறச்சே உடனே சொல்வாளாம், பெருமாள் புறப்பாட்டுக்கு முன்னாடி போயிருந்ததை பார்க்க போறீரா, சந்தியாவந்தனத்தை பார்க்க போறீரா என்றால் இது சாமானிய தர்மம், அது விசேஷ தர்மம். சாமானிய தர்மங்கிறத பண்ணணும், எப்பவும் பண்ணணும். ஆனால் சாமானிய தர்மத்துக்கும் விசேஷ தர்மம், இது பொது தர்மம், அது சிறப்பு தர்மம். பொது தர்மத்தை எப்பவும் செய்யணும். ஆனால் அதை தாண்டி சிறப்பு தர்மம் வந்ததுனால் பொதுவை விட்டுடணும், சிறப்பைத்தான் பண்ணியானும். அதுதான் இந்த சந்தியாவந்தனத்தை தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இதுலேருந்து ஒன்று தெரிஞ்சுங்க, நான் சொன்னதை தப்பாக புரிஞ்சுன்னு படப்படாது. அப்போ மறுநாள் சாயங்காலம் 5:45 வந்தது, புறப்பாடே இல்லை, வீட்டில் வெறுமை உட்காண்டேன். ஆனாலும் எப்படி நேத்திக்கு சித்திரகுப்தன் கணக்கு எழுதவில்லை, ஆகவே இன்றும் எழுத மாட்டார் அப்படின்னு இன்னைக்கு நான் குளிக்காமல் சந்தியானம் பண்ணாது இருக்கக்கூடாது. அது நேத்திக்கு வேறு வேலை இருந்தது, பொது தர்மத்துக்கும் சிறப்பு தர்மத்துக்கும் பிணக்கு இருந்தது, அதனால் விட்டேன். பிணக்கு இல்லாத சமயத்தில் கண்டிப்பாக பொது தர்மத்தை பண்ணணும். கண்ணன் நித்தியம் பிருந்தாவனத்துக்கு போயிட்டு வராரு, ஒரு பிள்ளைக்கு ஒரு கடமை கொடுத்துருந்தார், அவன் தான் நித்தியம் கூட வரணும். இப்படி கையை ஊனிட்டு தான் கண்ணனுக்கு நடக்க தெரியுமா.
ஒருத்தர் பேரில் ஊனிக்காமல் நடக்க மாட்டார். மன்னார்குடிக்கு போனால் ஸ்ரீவித்யா ராஜகோபால் இப்படி கழி வச்சுருக்காரோ இல்லையோ, சத்யபாமா வந்து அதுக்கப்புறம் தோள் கொடுத்தா. சின்ன வயசில் இந்த பிள்ளை தான் தோள் கொடுப்பானான். அவனுக்குன்னு மாடு கன்றுகள்லாம் இருக்கும். அவன் கறக்க வேண்டிய காலத்தில் கறக்கணும், பால் வியாபாரத்தை ஒழுங்காக பார்க்கணும். அவன் பண்ண நாளே கிடையாதான். அந்த பிள்ளை எப்பவுமே கறக்க வேண்டிய மாட்டை விட்டுடுவான். கனைத்து இளங்கற்றதுமை கண்ணுக்கிறங்கி நினைத்து முறவழியே நின்று பால் சோற அது மாட்டுக்கு பாலை கொட்டிகிட்டே இருக்கும். ஊருக்காரெல்லாம் வெய்வா, இந்த பிள்ளை கடமையே ஆச்சரியன்னு அவன் கவலையப்பட மாட்டானே. அதை விட எனக்கு பெரிய கடமை இருக்கே, அந்த கடமை இல்லைன்னா நான் கிருஷ்ண கைங்கரியம் பண்ணியிருக்கேன். ராமன் சீதையினிடத்தில் நாட்டிலே நெல்லுன்னு சொல்கிறார். மாட்டேன்னு சீதை மறுத்தாள். இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை, நாட்டில் நிற்கக்கூடாது, கூடத்தான் வருவேன். பர்த்தாவோட கூட வந்து தர்ம காரியம் பண்ணுறது தான் பத்னிக்கு கடமை. பிடிவாதம் பிடிச்சா சரின்னு ஒத்துனுட்டார். அடுத்து லக்ஷ்மணன் கிளம்பினாரோ இல்லையோ, ஏன் ஊர்மிளை இந்த பிடிவாதமே பிடிக்கல? அவளை செஞ்சுருக்கலாமே. லக்ஷ்மணனுடைய தர்ம பத்னி. சீதைக்கு இருக்கிற மொத்த நியாயமும் ஊர்மிளை கிடையாதா? ஆனால் ஊர்மிளை அந்த நியாயம்லாம் பேசவே இல்லை. ஏனெனில் அவர் பர்த்தாவோட கூட போய் கைங்கரியம் பண்ணுறதுங்கிறது பொது தர்மம். ஆனால் தம் பர்த்தா ஒரு குறையில்லாமல் ராமனுக்கு கைங்கரியம் பண்ணுறது விசேஷ தர்மம். அப்போ அந்த சிறப்பு தர்மத்தை பார்த்து ஊர்மிளா தன் பொது தர்மத்தை விட்டா. அவளாட்டம் யார் வைராக்கியத்தோடு இருந்திருக்க முடியும்? அவள் பண்ண கைங்கரியம் சீதை கூட இருந்துதான்றதான் பெருமை. ஆனால் கூடவே இல்லை. அத்தனை கைங்கரியத்தையும் லக்ஷ்மணன் பண்ணுறதுக்கு வகேத்துவாக இருந்தாரோ இல்லையோ, பல முக்கியமான கதாபாத்திரங்கள்லாம் நம்ம அப்படியே மறந்து போய்டுறோம். அவள்லாம் என்ன பண்ணாங்கிற அந்த தியாகமே புரிஞ்சுக்காமலே போடும். இப்போ ராமானுஜருடைய தர்மபத்னி 3 தரம் தப்பு பண்ணாலாம், அதனால் ராமானுஜர் சன்னியாசம் வாங்கி விட்டாரான்வோம். அவள் எந்த தப்பும் பண்ணல. ரொம்ப மகான்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறதுங்கிறத பெருமாள் தான் கையில் வச்சுன்னு ஓட்டின்னு போவார். அப்படி இருக்கிறச்சே இவரை சன்னியாசி ஆக்கணும், உலகத்துக்கு உபதேசம் பண்ணணும், மோட்சத்துக்கு கூட்டின்னு போகணும்னு அவருக்கு ஆசை. அதனால சில நாடகங்கள்லாம் நடத்துவாரே தவிர அவள் பேரில் ஒரு தப்பும் இல்லை. அவள் அப்பழுக்கு இல்லாமல் தன் குடும்பத்தை நடத்தின்னு போயிருக்கா. முதல்ல பாருங்கள், ராமானுஜர் ஆட்டம் ஒருத்தரை கைப்பிடிக்கணும்னா என்ன பாக்கியம் பண்ணியிருக்கணும். அதனால் ஒன்றுமே குறவில்லை. நாம் பார்த்துட்டு இது தப்பு அது தப்புன்னு நினச்சிடுவோம். பெண்கள்லாம் சொல்ல மாட்டாளேனால் சொல்லியிருக்கா. எங்கெங்கே படிக்கணுமோ அங்கே படிக்கணும். அவருடைய பாவசுத்தியை தெரிஞ்சுக்கணும். எங்கே உள்ளூர் அர்த்தங்கள் சொல்லியிருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அவசரப்பட்டால் எதுவும் கிடைக்காது. ஆன்மீகத்தில் கொஞ்சம் மெதுவாக தான் எல்லாம் புரியும். நான் இப்போ தெரிஞ்சுக்கோ அப்போ தெரிஞ்சுக்கணும்னால் இது என்ன பள்ளிக்கூடமா போன உடனே 2ஆம் வாய்ப்பாடு படித்து வருதுக்கு? அப்படி படிக்க முடியாது. கண்ணுக்கே தெரியாத ஆத்மாவை பற்றியும் பரமாத்மாவை பற்றியும் புரிஞ்சுக்க வந்திருக்கோம். அப்போ மெதுவாக தான் எதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். பார்ப்போம். அப்போ ரிஷி பத்னிகளை கண்ணன் கட்டாட்சித்தான்கிற சரித்திரம் கேட்டோம்.